வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வுடைய மகத்தான கருணையினால் இந்த வருஷம் புனிதமான ஹஜ்ஜினுடைய பயணம் மேற்கொள்கிறதுக்கு அல்லாஹ் உங்களை தேர்வு செஞ்சுருக்கிறான் இல்லையா? நான் போகிறேன்றதை விட அல்லாஹ் என்னை கூப்பிட்றான்னு சொல்கிறது தான் பெஸ்ட்டு. நான் ஹஜ்ஜிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறத விட அல்லாஹ் என்னையை கூப்பிட்றான், அல்லாஹ் எங்களை அழைச்சிருக்கான், அல்லாஹ் இந்த வருஷம் எங்களுக்கு ஹஜ்ஜி செய்ய நாடி இருக்கான். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அல்ஹம்துலில்லாஹ் முதல்ல நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா மற்ற பயணம் மாதிரி இல்லை இந்த பயணம். இது அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்தால் மட்டும்தான் செய்யக்கூடிய பயணம். எனக்கு தெரியும் இல்லை அங்கே தான் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் லேசாகுவான். இது மாதிரி பல வருடங்கள் முயற்சி செய்து இந்த வருடங்கள் கிடைச்சவங்களாம் இருக்கிறாங்க. பல வருடங்கள் முயற்சி செஞ்சு இந்த வருஷம் கிடைக்காதவங்களும் இருக்காங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய அருளால் இந்த வருஷம் தான் நினச்சிருப்பாங்க, அல்லாஹ் இந்த வருஷமே அழைச்சிருப்பான். இப்படி ஆட்கள் இருப்பாங்க. எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டம் தான். இந்த பயணத்தை பொறுத்த மட்டும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஹாஜிகள் இங்கேருந்து பயணித்தாங்க. ஒரு 35 பேர் கொண்ட குழு. அதில் 31 பேர் உள்ளே போயிட்டு எல்லாம் இமிக்ரேஷன்லாம் முடிச்சு உள்ளே ஏர்போர்ட் போயிட்டாங்க. உள்ளே ஃப்ளைட்டில் போய் வெயிட்டிங் ஹாலில் உட்காந்தாச்சு. 4 பேரால் போக முடியல. உள்ளேயே அவங்க என்ன செய்யலை, உள்ளே நுழையலை. அல்லாஹ்வுடைய அருளால் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த பதட்டத்தை பார்க்கணுமே. ஐயோ வேர்க்குது, ஒரு நாள் படப்படன்னு வருது, ப்ரெஷர் கூடுது, என்ன எல்லோரும் போயிட்டாங்களே எங்களால் போக முடியலையே, அப்போ நாங்கள் என்னாச்சு, எங்களை ஹஜ்ஜி முடியுமா முடியாதா? அப்போ ஒரு 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 சில மணித்துளி அவங்களுடைய சுயத்தையே இழந்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம் ஒரு சின்ன ஒரு மாற்றம், அவங்களுடைய பயணத்தினுடைய அந்த நேரம் கொஞ்சம் தாமதிச்சுது. அடுத்த ஃப்ளைட்டில் போயிட்டாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரியான நிர்பந்தம்லாம் நிறைய ஏற்படும் பொழுது உடனேயே பயம்தான் ஏற்படுது இல்லையா? அப்போ அல்லாஹ் நாடணுன்றது தான் ஒவ்வொரு சமயத்துலையும் நம்ம அல்லாஹ்வோட துவா செஞ்சுட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நாடியிருக்கான். அல்லாஹ் உங்களுடைய நாட்டத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவானாக. எந்த எண்ணத்தோடு நீங்கள் இந்த ஹஜ்ஜிக்கான நியத்து வச்சு அதற்கான முயற்சியில் இருக்கிறீங்களோ அந்த எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. முழுமையாக உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் எத்த செய்வானாக. இது பயான் கிடையாது. நான் உங்களை பயான் பேசி உங்களை சொல்லிக்கன்னு கூப்பிடல. நிறைய நீங்கள் ப்ரோக்ராமில் கலந்துருப்பீங்க இல்லையா? ஹஜ்ஜினுடைய ப்ரோக்ராம் நிறைய நடந்திருக்கு. எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் கலந்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. நம்ம பகுதியிலேருந்து போகக்கூடிய நம்மளுடைய ஹாஜிகளுக்கு நம்மளால் முடிஞ்ச சில நல்ல விஷயங்கள் சொல்லித்தரணுன்ற எண்ணத்தில் தான் இதை ஏற்பாடு பண்ணதே. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஹஜ்ஜினா என்ன, நம்ம பயணத்தினுடைய தர்த்தீப் என்ன அப்படின்றத மட்டும் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். சிம்பிளாக நீங்கள் எல்லாருமே உங்களுடைய மைண்ட் செட்டில் ஏற்றி வச்சுக்கிற மாதிரி உண்டான ஐடியாவில் சொல்லித்தரேன் இன்ஷா அல்லாஹ். முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால் நீங்கள் இங்கேருந்து சில பேர் 31ஆம் பயணிக்கிறீங்க, 20ஆம் தேதி 26க்கு பயணிக்கிறீங்க, 5ஆம் தேதி பயணிக்கிறீங்க. இப்படி நிறைய டிஃப்ரெண்ட்டான 9 வரை இருக்குது. 9 தான் லாஸ்ட் டேட்டு. 9ஆம் தேதி ஹஜ் கமிட்டியும் சரி, சர்வீஸும் சரி, ட்ராவல்ஸும் சரி, 4வது 10ஆம் தேதி அதோடு முடிஞ்சு. அதான் லாஸ்ட்டு அல்ஹம்துலில்லாஹ். அப்போது நம்ம எல்லாருமே முதல்ல எஹ்ராம் கட்டி அல்ஹம்துலில்லாஹ் எஹ்ராம் கட்டி இங்கேருந்து நம்ம இங்கேருந்து போகிறோம். அந்த எஹ்ராம் என்னென்னா உம்ராவுக்காண்டி செய்யக்கூடிய எஹ்ராம் என்ன செய்கிறோம், உம்ராவுக்காண்டி எஹ்ராம் கட்டுறோம். 2 விதமான ஹஜ் இருக்குது. ஹஜ்ஜி 2 விதமாக இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க ஹஜ்ஜே தமத்து சொல்லுவாங்க. ஹஜ்ஜே தமத்து. ஒன்றே ஹஜ்ஜி கிரான், இன்னொன்றுக்கு ஹஜ்ஜை இன்ஃபிராதுன்னு சொல்லுவாங்க. 3 வகையாக பிரிக்கிறாங்க ஹஜ்ஜை. பெரும்பாலும் நம்ம செய்யக்கூடிய, நம்ம பகுதியிலேருந்து போகக்கூடிய மக்கள் செய்யக்கூடிய ஹஜ்ஜி ஹஜ்ஜே தமத்து ஹஜ்ஜி. அப்படின்னா என்ன, ஒன்றும் இல்லை, நம்ம எல்லாருமே ஹஜ்ஜி நாடி தான் போகிறோம். ஆனால் ஃபஸ்ட்டு இங்கேருந்து எஹ்ராம் கட்டும் பொழுது உம்ராவுக்காண்டி எஹ்ராம் கட்டுறோம். போய் உம்ராவுடைய கிரிகைகளை எல்லாம் முடிச்சுட்டு, பெண்கள் முடியை வெட்டுன்னா வெட்டிட்டு, ஆண்கள் மொட்டை மொட்டையை அடிச்சுட்டு எஹ்ராமை கலைஞ்சி நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுவாங்க. அவ்வளோதான். இந்த ஒரு உம்ரா முடிஞ்சிருச்சா, இதுக்கு அடுத்து ஹஜ்ஜுடைய நாட்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஹஜ்ஜிக்காண்டி எஹ்ராம் கட்டுவாங்க. கட்டி அந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு மினா, முஸ்தலிஃபா, அரஃபா, ஜமராத், கல்லறிகிற இடம், இது எல்லாத்துக்கும் போயிட்டு மறுபடியும் அந்த ஹஜ்ஜினுடைய அமலை முடிச்சுட்டு மொட்டையை அடிச்சுட்டு எஹ்ராமை கழட்டிடுவாங்க. குர்பானி கொடுத்து எஹ்ராமை கழட்டிடுறாங்க. அப்போ 2 விதமான எஹ்ராம் கட்டுறோம். ஒன்று இந்த பயணத்தில் ஃபஸ்ட்டு உம்ரா, அடுத்து ஹஜ்ஜிக்கான எஹ்ராம். இந்த ஹஜ்ஜி இதுக்கு பேர் தமத்து ஹஜ்ஜின்னு சொல்லுவாங்க. உம்ரா செஞ்சுட்டு இடையில கொஞ்சம் நாட்கள் நம்மளுடைய ராகத்துக்காண்டி நம்மளுடைய எப்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆக்கி கொண்டுட்டு
அதுக்கு அடுத்து ஹஜ்ஜுக்கு தனியாக எஹ்ராம் கட்டுறோம். இன்னொரு ஹஜ் இருக்குது, ஹஜ்ஜு கிரான்னு சொல்லுவாங்க. ஹஜ்ஜு கிரான்னா இங்கே ஊர்லேருந்து கிளம்பும் பொழுது உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்து ஒரே எஹ்ராம். உம்ராவை முடிச்சுட்டு மொட்டை அடிச்சுட்டு எஹ்ராமை கழட்ட மாட்டாங்க, அப்படி அந்த எஹ்ராமோடு இருந்து அப்படியே ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க அந்த எஹ்ராமோட. இது உம்ராவையும் ஹஜ்ஜையும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு ஹஜ்ஜு. இதுக்கு பேர் ஹஜ்ஜு கிரான்னு சொல்லுவாங்க. இது பெரும்பாலும் யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா லாஸ்ட்டு அங்கே போய் இறங்குறாங்க பாருங்கள். இப்போ அல்லாவுடைய அருளால் நம்ம ஊரில் 17ஆம் தேதி ஹஜ்ஜு பெருநாள். இப்போ உங்களுக்கு 16ஆம் தேதி வரும். அங்கே இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு 16ஆம் தேதி துல்ஹஜ்ஜி பெற 10, துல்ஹஜ்ஜி பெற 10 16ஆம் தேதினா அதுலேருந்து 4 நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து மினாக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடணும். இப்போ 12 13லேயே நீங்கள் என்ன செஞ்சுருங்க, மினாக்கு போயிடுறீங்க. இந்த லாஸ்ட்டாக 10ஆம் தேதி கிளம்பி 11ஆம் தேதி போகிறாங்களே, அல்லது 11ஆம் தேதி கிளம்பி 12ஆம் தேதி போகிறாங்களே, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹஜ்ஜி கிரான் செய்ய முடியும், ரெண்டையும் சேர்த்து செய்கிறது. இப்போ நம்ம அதை பற்றி சொல்ல தேவையில்லை. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா ஹஜ்ஜே தமத்து. நம்ம எல்லாம் அதான் செய்ய போகிறோம். எல்லாருமே நீங்கள் போகக்கூடிய பயணிகள் எல்லாருமே ஹஜ்ஜே தமத்து தான் செய்ய போகிறீங்க. அப்போ முதல்ல உம்ரா செய்வீங்க, போய் எல்லாம் முடிச்சுட்டு ஏறாமல் கலைஞ்சிடுவீங்க, மொட்டை அடிச்சிடுவீங்க, நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுவீங்க. அந்த ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரூமில் இருந்தே எஹ்ராம் கட்டிட்டு நீங்கள் ஹஜ்ஜுக்கு போவீங்க. இதுதான் ஹஜ்ஜினுடைய முதல் விஷயம். இப்போ ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும். முதல்ல உம்ரா, அடுத்து ஹஜ்ஜு. உம்ரா எல்லாம் நார்மலாக நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நம்மள பல பேர் உம்ராவுக்கு போயிருக்கோம், ஓரளவுக்கு அதனுடைய நாலேஜ் இருக்குது. 4 விஷயங்கள் செஞ்சால் உம்ரா முடிஞ்சிருச்சு. 4 விஷயங்கள் தான், 4மே எளிமையானது. ஒன்று, நீயத் வச்சு எஹ்ராம் கட்டணும். நீயத் வச்சு எஹ்ராம் கட்டணும், கட்டி தல்பியாவை சொல்லணும். அதுக்கடுத்து இங்கேருந்து பயணிப்போம், போய் மக்கால் இறங்குவோம், நம்முடைய அறைகளுக்கு போவோம், எல்லாம் முடிச்சுட்டு நம்முடைய திங்ஸ் எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அதுக்கடுத்து நம்முடைய நேரத்தை சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஒரு நேரத்தை சூஸ் பண்ணி அங்கேருந்து மக்காவில் நம்மளுடைய ரூமில் இருந்து ஹரம் ஷரீஃபுக்கு போவோம். ஹரம் ஷரீஃப் அப்படின்னா என்னென்னா காபத்துல்லா இருக்கக்கூடிய பள்ளிவாசல். காபத்துல்லா எந்த பள்ளிவாசலில் இருக்கோ அதுக்கு பேர் ஹரம் ஷரீஃப்னு சொல்லுவாங்க. மக்காவையும் ஹரம் ஷரீஃப் தான் சொல்லுவாங்க, மதினாவையும் ஹரம் ஷரீஃப் தான் சொல்லுவாங்க. இப்போ ஹரம் ஷரீஃபுக்கு போவோம், அந்த புனிதமான ஆலயம் காபத்துல்லா ஷரீஃபை 7 முறை வலம் வருவோம், வலம் வருவோம், சுற்றி வருவோம். அதற்கடுத்து சஃபா மருவா இந்த 2 மலைகளுக்கு இடையில் 7 முறை தொங்கோட்டம்னா நடந்து போவோம். இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே. 3, 4வது முடி இறக்குவோம். பெண்கள்னால் முடியை கத்திரிச்சுக்கிறோம், ஆண்கள்னால் மொட்டை அடிச்சுக்கிறோம். இந்த 4 செஞ்சால் உம்ரா முடிஞ்சிருச்சு. என்னலாம்? 1, நீயத்து வச்சு எஹ்ராம், யா அல்லாஹ் நான் உன்னுடைய ஆலயத்தை உம்ரா செய்ய நாடி இருக்கிறேன், எனக்கு இந்த உம்ராவை லேசாக்கி என்னிடத்திலிருந்து இந்த உம்ராவை கபூல் செய்வாயாக. இதான் நியத். அரபிலையும் சொல்லலாம், தமிழ்லையும் சொல்லலாம். அல்லாஹும்ம லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு சொல்லலாம், நவைத்துல் உம்ரத்த அப்படின்னு சொல்லலாம், அல்லது நவைத்துல் உம்ரத்த ஃபயஸ்ஸிர் ஹாலி ஃபதகப்பல்ஹா மின்னி. இந்த மாதிரியான வார்த்தைகள் வித்தியாசமான வாக்கியங்களை யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இல்லை தமிழ், அல்லது நமக்கு தெரிஞ்ச மொழி, நமக்கு உருது தெரியும், அல்லது வேறு ஏதாவது லாங்குவேஜ் அந்த மாதிரி, யா அல்லாஹ் நான் புனிதமான உம்ராவை நாடி இருக்கிறேன், எனக்கு இந்த உம்ராவை லேசாக்கு, என்னிடத்துலேருந்து நீ கபூல் செய். இதுதான் ஃபஸ்ட்டு நீயத். எஹ்ராம் கட்டின உடனே நீயத்து வச்சுட்டா நம்ம என்ன செஞ்சிடறோம்னா அந்த உம்ரா பயணியாக மாறிடுறோம். உம்ரா பயணியாக மாறிட்டோம்னா சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. நகத்தை வெட்டக்கூடாது, அத்தர் பூசக்கூடாது, நறுமணம் தரக்கூடிய அந்த சோப்பு போன்ற எந்த பொருட்களும் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடியை என்ன செய்யக்கூடாது, பிச்சிடக்கூடாது, அல்லது வெட்டிடக்கூடாது, கத்திரிச்சிருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு உயிரினங்களை வேட்டையாடிடக்கூடாது. ஆண் பெண்ணாக இருந்தால், கணவன் மனைவியாக இருந்தால் இல்லறம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா அந்த எஹ்ராம் கட்டி நீயத்து வச்சதுக்கு பின்னாடி, நார்மலாக எஹ்ராம் கட்டினா பிரச்சனை இல்லை, நீயத்து எப்போ வச்சுட்டோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீயத்து வச்சாச்சு, எஹ்ராம் கட்டியாச்சு, நீயத்து வச்சாச்சு. இப்போ நம்ம அதிகமாக என்ன சொல்லணும்? தல்பியா சொல்லணும். எல்லாருமே தல்பியா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? சொல்லுவோம். ஒரு அல்லாஹோட அல்லாஹ் ஒரு 3 தடவை சொல்லுவோம். அல்லாஹ் நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து அங்கே போய் சொல்கிற பாக்கியம் தருவான். சொல்லுங்கள், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத
லக்கவல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக்கவல் முல்க் லா ஷரீக லக் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம். எப்பொழுதுமே தல்பியா சொல்ல ஆரம்பிச்சிட்டோன்னா 3 தடவை சொல்லிடணும். எப்பொழுதுமே தல்பியா சொல்ல துவங்கிட்டோன்னா 3 தடவை சொல்லி முடித்த உடனே ஒரு 2-3 தடவை ஸலவாத் சொல்லிக்கணும். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. தல்பியா தான் இஹ்ராம் கட்டின பின்னாடி ஒரு பயணி, புனித பயணி செய்யக்கூடிய சிறப்பான அமல். அதை விட ஒரு அமல் எதுவுமே இல்லை. திக்ர் செய்கிறோம், தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், இதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு இஹ்ராம் கட்டின புனித பயணி செய்யக்கூடிய பெஸ்ட்டு அமல்னா என்ன அப்படின்னா தல்பியா தான். ஏன்னா அதுதான் திரும்பி 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 அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் அதுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது இஹ்ராம் கட்டினோம், நியத் வச்சோம், தல்பியா சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். வீட்டிலேருந்து கிளம்பும் போதே இஹ்ராம் கட்டிட்டு போயிடுறோம். ஏன்னா ஏர்போர்ட்டில் போயினா இஹ்ராம் கட்டுறதுக்கு உண்டான சூழல் இருக்காது. இங்கேயே குளிச்சுட்டு இஹ்ராமுக்காக நான் குளிக்கிறேன், இஹ்ராமுடைய எண்ணத்தில் குளிச்சுட்டு உடம்புல முழுக்க அத்தர் போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ட்ரெஸ்ஸில் தான் போடக்கூடாது, இஹ்ராமுடைய ட்ரெஸ்ஸில் போடக்கூடாது. பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் உங்களுடைய புர்காவில் போடக்கூடாது, உங்களுடைய மக்கனால் போடக்கூடாது. ஆண்கள் தங்களுடைய இஹ்ராம் ட்ரெஸ்ஸில் போடக்கூடாது. உடம்புல ஃபுல்லாக போட்டுக்கலாம், உடம்பு ஃபுல்லாக பூசிக்கலாம், தப்பே இல்லை. அது ஒரு சுன்னத். அது பூசிட்டு அல்ஹம்துலில்லாஹ் வீட்லேயே இஹ்ராம் கட்டிட்டு, இஹ்ராமுக்கான 2 ரக்காயத்து சுன்னத் இருக்குது, வீட்டிலேயே தொழுதுக்கலாம். நீங்கள் இங்கே உங்களுக்கு வந்து உதாரணமாக சொல்கிறேன், நைட்டு 10 மணிக்கு ஃப்ளைட்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளால் இங்கேருந்து சாயந்தரமே மகரிபிலே போய் சேர வேண்டாங்க. அப்போ இங்கேருந்து போகும்போதே குளிச்சுட்டு இஹ்ராம் ட்ரெஸ் அடிச்சுட்டு இங்கேயே வந்து 2 ரக்காயத்து இஹ்ராமுக்காண்டி சுன்னத்தும் தொழுதுங்க. உங்களுடைய பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி வைக்கணுன்றதுக்காக வேண்டி சலாத்து சஃபர் பள்ளியிலையும் தொழலாம், வீட்லேயும் தொழலாம். நீங்கள் பள்ளியிலேருந்து பண்ணி ரொம்ப சிறப்பு, அல்ஹம்துலில்லாஹ். பள்ளியில் வீட்லேயோ பள்ளியிலையோ வந்து சலாத்து சஃபர் பயணத்துக்காண்டி தொழக்கூடிய தொழுகை. ஏன்னா இது ஒரு புனித பயணம், கிடைக்கப்பெறாத பயணம். அந்த பயணத்தை அல்லாஹ் லேசாக்கி வை. இடையில எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது, இடையில எந்த விதமான பதட்டமும் வந்துடக்கூடாது. அதுக்காண்டி 2 ரக்காயத் தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் இங்கேருந்து இஹ்ராமோடி போயிடுறோம். ஏர்போர்ட் போகிறோம், நமக்கான விஷயம் 2 ஃபஸ்ட்டு இஹ்ராமுக்குரிய சுன்னத் 2, அதுக்கடுத்து பயணத்துக்கான தொழுகை 2 ரக்காயத் தொழுது முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் இங்கேருந்து கிளம்பி போயிடுறோம். ஏர்போர்ட் போகிறோம், நம்முடைய தேவைகள் எல்லாம் அங்கே தருவாங்க. முடிச்சுட்டு நம்ம உள்ளே போயிடுறோம். அல்லாஹ்வுடைய அருளால் எல்லாத்துக்குமே டைரக்ட் ஃப்ளைட் தான். இங்கேருந்து ஏறி நேராக ஜித்தாவில் போய் இறங்குற மாதிரி உண்டான அமைப்பு தான். பொதுவாகவே வந்து ஒரு முஹ்ரிம் இஹ்ராம் கட்டினவர் எப்போ நீயத்து செய்யணும் அப்படின்னா, நமக்கு நீயத்து செய்கிறதுக்கு ஒரு எல்லை இருக்குது. ரசூலுல்லாஹ் எல்லா மக்களுக்கும் உலகத்திலேருந்து பலதரப்பட்ட நாட்டிலேருந்து வர்றாங்க மக்காவுக்கு. ஒவ்வொரு பகுதி மக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை நிர்ணயித்து கொடுத்துருந்தாங்க. நமக்கான எல்லை, நம்ம பகுதி மக்களுக்கான எல்லை என்னென்னா யலம்லம்னு சொல்லுவாங்க. என்ன பேர்? யலம்லம். அது எங்கே இருக்குன்னா நம்ம ஃப்ளையிங்கில் இருப்போம். அப்போ கிட்டத்தட்ட நம்மளுடைய பயணம் வந்து மக்காவிலிருந்து ஒரு மணி நேரம் அல்லது வந்து ஒரு 40 நிமிஷம் முன்னாடி பறந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த இடம் வருது. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா அறிஞர்கள், நம்ம போகிறோம், ஏர்போர்ட்டில் போய் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ளைட்டில் போய் ஏறி உட்காடுறோம். அது டைரக்ட் ஃப்ளைட்டாக இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் அங்கே உட்கார்ந்த இடத்துலையே நம்ம நீயத் சொல்லி கொடுத்துருவாங்க. நீயத்தை அங்கேயே வச்சுக்கலாம். நீயத்தை வச்சுட்டு நம்மளுடைய நோக்கம் என்னென்னா அந்த எல்லையை கடக்கும்போது நம்ம நீயத் வச்சுருக்கணும். ஏன்னா சில சமயத்தில் ஏறி உட்கார்ந்தோன்னா சில பேர் தூங்கிடலாம். அப்போ தூங்கிட்டாங்க, அந்த எல்லையை கடந்துட்டாங்கன்னா நீயத்தை செல்லாமல் போயிடும். அதனால் ஏறி உட்கார்ந்த உடனே நீயத்தை சொல்லி கொடுத்துருவாங்க. சில சமயங்களில் குறிப்பாக ஹஜ் உம்ரா பயணிகளுக்கு அந்த எல்லை வர்றதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே அல்லது ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்து என்ன செய்யலாம், ஏர்போர்ட் ஃப்ளைட்லேயே வந்து அறிவுறுத்தலாம். இந்த மாதிரி வந்து பயணிகள்லாம் உஷாராக இருந்துங்க, எல்லை வருது, யாராவது நீயத்து வைக்காதவங்க இருந்தீங்கன்னா வச்சுக்குங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சூழலில் நம்மளால் அது உள்வாங்கிட்டு வைக்க முடியும்னு வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்துல வைங்க. இல்லை மிட் நைட்டில் ஃப்ளைட் பறந்துட்டு இருக்குது, நல்லா எல்லோரும் உறங்கிக்கிட்டு இருப்போம், எந்திரிச்சு அதை கேட்கறதுக்குலாம் வாய்ப்பு இருக்காது. அப்படி ஒரு சூழல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏறி உட்கார்ந்த உடனேயே நீயத்து சொல்லி தருவாங்க, நீயத்து வச்சுக்கோங்க. நான் சொன்னேன்ல லப்பைக்க உம்ரத்தன் நவைத்துல் உம்ரத்தை, அல்லது தமிழில் நம்மளுடைய மொழியிலே சொல்லிக்கணும். நம்மளே நீயத்து வச்சுக்கணும். உங்களுக்கு ஏர்போர்ட்டில் ஏறி ஃப்ளைட்டு உள்ளே வந்து ஒரு இமாம் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. நீயத்துலாம் சொல்லி கொடுத்தா கீழே வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதை நீயத்து வச்சுட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் அங்கேருந்து போகிறோம். நம்மளுடைய இலக்கு ஜித்தா. இறங்கி அது எல்லாம் முடிஞ்சு ரூமுக்கு வர்றோம். நம்முடைய திங்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம அடுத்து உம்ராவினுடைய கிரிகைகளை செய்ய போகிறோம். அடுத்த கிரிகை என்ன? 2வது கிரிகை காபத்துல்லாவை 7 முறை தவாஃப் செய்வது, 7 முறை சுற்றி வருதல். இது வந்து முக்கியமான ஒரு அமல். அப்போ இந்த 7 முறை சுற்றி வருதலுங்கிறது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். எங்கேருந்து சுற்ற தொடங்கணும்,
சுற்றினுடைய துவக்கம் எங்கே அப்படின்னா ஹஜருல் அஸ்வத். காபத்துல்லாவுக்கு 4 கார்னர் இருக்குது இல்லையா, 4 ஓரங்கள் இருக்குது. அந்த 4 ஓரத்தில் ஒரு ஓரத்தினுடைய மூலையில் என்ன இருக்குது அப்படின்னா ஹஜருல் அஸ்வத் கல் இருக்குது. சொர்க்கத்திலேருந்து அல்லாஹ் அனுப்புனானே அந்த கல் இருக்குது. அந்த கல்லில் தான் நம்முடைய சுற்றினுடைய துவக்கம். அங்கே தான் போய் பிஸ்மில்லா சொல்லி நீயத்தை வச்சு யா அல்லாஹ் உம்ராக்காண்டி தவாஃப் செய்கிறேன், என்னுடைய தவாஃப் லேசாக்குன்னு சொல்லிவிட்டு பிஸ்மில்லா சொல்லி முத்தம் வச்சு நம்ம அங்கேயும் துவக்கிறோம். அங்கேருந்து துவக்கி அப்படியே சுற்றி மறுபடியும் பச்சை லைட் இருக்குது. வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை விளக்கு இருக்கும். நமக்கு அது அடையாளத்துக்காண்டி, ஏன்னா அந்த இடத்துல எப்போவுமே கூட்டமாக இருக்குன்றதுக்காண்டி ஒரு அடையாளத்துக்கு வச்சுருக்காங்க. அந்த இடத்துலேருந்து நம்முடைய தவாஃப் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து சுற்றி மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து நின்னோம்னா ஒரு சுற்று. இந்த மாதிரி என்ன செய்யணும், 7 சுற்று சுற்றணும். இது வந்து தவாஃப். இது என்னென்னா ஆண்கள் முதல் 3 சுற்றில் என்ன செய்யணும்னா, பெண்களுக்கு இல்லை, இது ஆண்களுக்கு மட்டும். நம்முடைய ஆடையை, எஹ்ராமுடைய ஆடையை, நார்மலாக எஹ்ராமுடைய ஆடை துண்டு மேலே போத்திருப்போம். ஆனால் அந்த முதல் 3 சுற்றுக்கு மட்டும் வலது பக்கத்தினுடைய ஆடை எடுத்து வலது கையினுடைய அக்கிளுக்கு கீழோடி அந்த ஆடையை போட்டு இந்த தோல் பூஜை ஃபுல்லாக வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். இந்த தோல் பூஜை இருக்குதே, இது மொத்தமும் வலது பக்க தோல் பூஜம் நல்ல வெளியில் ஓப்பனாக தெரிகிற மாதிரி வலது பக்கத்தினுடைய அந்த சிம்பை எடுத்து நம்முடைய வலது பக்க அக்களுக்கு கீழோடி விட்டு மேலே போட்டுக்கணும். இந்த தோல் பூஜை ஃபுல்லாக தெரியணும். 1. 2வது ஆண்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த 3 சுற்றுல முதல் 3 சுற்றுல லைட்டாக தோலை அப்படி குலுக்கி ஓடணும். லைட்டாக தோலை அசைச்சி நார்மலாக நடக்கிற மாதிரி நடக்காமல் கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய நடையிலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காட்டணும். அதுக்கு பேர் ரமல்னு சொல்லுவாங்க. ரமல் அப்படின்னா அப்படி தோலை அப்படி அசைச்சி நடக்கிறது, அல்லது சின்ன விதத்தில் ஓடுறது. அங்கே ஓடலாம் முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்கும். சும்மா அப்படி நம்ம ஓடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு பாவனை, அதுக்கு பேர் ரமல். இந்த கையை திறந்து போட்டு இப்படி சொல்கிறோமே அதுக்கு பேர் இலுத்திபான்னு சொல்லுவாங்க அரபியில், இலுத்திபா. இந்த 2ஐயும் ஆண்கள் உம்ராவுடைய எஹ்ராமில் என்ன செஞ்சுக்கணும்னா கவனத்தில் வச்சுக்கணும். இதை நீங்கள் போன உடனே இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். உள்ளே போன உடனே இந்த விஷயத்தை மாற்றி போட்டுக்கணும் தோலில். அதே மாதிரி முதல் சுற்று 3 சுற்றில் கையை அசைச்சு ஓடணும். அதுக்கடுத்து பிந்தின 4 சுற்று நார்மலான சுற்று, அதில் எந்த பிரச்சனை இல்லை. ஆண்கள் பெண்கள் ரொம்ப சமமான முறையில் 4வது சுற்றில் எடுத்து மாற்றி போட்டுக்க வேண்டியதான். இதை மறைச்சிக்கணும். 7 சுற்று முடிஞ்சிருச்சு அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு சுற்றுலையும் அந்த ஹஜருல் அஸ்வத் கல் வரும்பொழுது வாயால் முத்தமிட்டு கையால் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இஷாரா செஞ்சுக்கணும், சைக்கினை செஞ்சுக்கணும். ஒவ்வொரு சுற்றுலையும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர். ஒவ்வொரு சுற்றிலும் நமக்கு தெரிஞ்ச சூறாக்கள், நமக்கு தெரிஞ்ச துவாக்கள் என்னெல்லாம் உண்டோ கேட்கலாம். நீங்கள் தமிழில் கேட்கலாம், அல்லது உங்கள் மொழியில் என்ன மொழியை கேட்கலாம், அல்லது உங்களுக்கு நிறைய துவாக்கள் மனப்பாடமாக இருக்குது, அரபி துவாக்கள் ஓதலாம். பெஸ்ட்டு துவா என்ன, அந்த தவாஃபில் செய்யக்கூடிய துவாக்களே ரொம்ப சிறப்பான துவா எதுனா 3ஆம் கலிமா. 3ஆம் கலிமா மடக்கி ஓத வேண்டியதான். சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அதீம். இதை மடக்கி அந்த 7 சுற்றுலையும் ஓத வேண்டியதான். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துவாக்கள் தெரியும்னா ஓதிக்கலாம், சேர்த்து ஓதிக்கலாம், தப்பு இல்லை. சிறப்பு என்னென்னா தவாஃபில் 3ஆம் கலிமா. அல்ஹம்துலில்லாஹ் தவாஃபை முடிக்கிறோம். அந்த தவாஃபை முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கூண்டு இருக்குது, அதாவது மகாம் இப்ராஹிம். அதுக்கு நேராக பின்னாடி போய் நின்று அல்லது அதுக்கு பக்கத்தில் நின்று என்ன செஞ்சுக்கலாம்னு சொன்னால் 2 ரக்காயத் தொழுகணும். தவாஃபினுடைய சுன்னத் 2 ரக்காயத் தொழுது முடிச்சுட்டு துவா செய்யணும். துவா செஞ்சுட்டு ஜம்சம் தண்ணி குடிக்கணும். ஜம்சம் தண்ணி எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிச்சிக்கலாம். குடிச்சிட்டு அங்கேருந்தே ஒரு பாதை இருக்கும், அப்படி பின்னாடி போனீங்கன்னா சஃபா மருவா. அந்த சஃபா என்ற மலை, மருவா என்ற 2 மலை. அதுக்கு மட்டில் ஹாஜராமா ஓடினாங்கல்ல இஸ்மாயில், அதானே இதனுடைய முக்கிய கட்டமே அதானே. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அங்கே போட்டு வச்சுட்டு தண்ணிக்காண்டி அங்கிட்டு இங்கிட்டு ஓதுனாங்களே, அந்த 2 மலை. 2 மலைக்கு இடையில நம்மளும் என்ன செய்ய போகிறோம், இப்போ ஓட போகிறோம்னா ஓட்டப்பந்தயம் இல்லை, நார்மலான நடை தான். அந்த குறிப்பிட்ட ஒரு பகுதி மட்டும் ஆண்கள் கொஞ்சம் வேகமாக ஓடுறதுக்கு முயற்சிக்கணும். அந்த பச்சை லைட்டு பகுதி அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் என்னையால் ஓடலாம் முடியும், நடக்க தான் முடியும்னா பரவாயில்ல. நான் ஆரம்பத்தில் சொன்னேன்ல, தவாஃப் செய்யும்போது கொஞ்சம் அந்த மாதிரி கூட ஓதுனா கூட போதுமானது தான். இப்போ சஃபான்ற மலை அங்கேருந்து துவங்கணும். அங்கேயும் பிஸ்மில்லா சொல்லிவிட்டு காபத்துல்லாவை அங்கேருந்து பார்த்தா நேராக காபா தெரியும். கையை காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் முத்தம் கொடுத்துட்டு அங்கேருந்து துவங்குறோம். நீயத்தை வச்சுக்கிறோம், யா அல்லாஹ் நான் உம்ராவினுடைய சை செய்கிறேன். நீயத்தை வச்சுட்டு அங்கேருந்து துவங்கி மருவா என்ற மலைக்கு போனீங்கன்னா ஒரு சுற்று, மருவாவில் துவங்கி மறுபடியும் சஃபாவுக்கு வந்தீங்கன்னா 2வது சுற்று, மறுபடியும் சஃபாவில் துவங்கி மருவாவுக்கு போனால் 3வது. இப்படி 1 2 3 4 வந்து 7வது சுற்று எங்கே முடியும், சஃபாவில் துவங்கினா எங்கே முடியும், மருவாவில் போய் முடிஞ்சிடும். 7 சுற்று முடிஞ்சிருச்சு. இதில் அந்த பச்சை விளக்கு பகுதியில் மட்டும் ஆண்கள் கொஞ்சம் வேகமாக நார்மல் நடையை விட கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அந்த நடையை அமைச்சிக்கிறது. இந்த 7 சுற்றுல என்ன ஓதணும்,
அப்படின்னா இங்கே ஓதுற துவாக்களையே சிறப்பான துவா நாலாங்களிமா. நாலாங்களிமா தெரியுங்களா? எல்லாத்துக்கும் ஞாபகம் இருந்தாலும் மனப்பாடம் பண்ணிக்கலாம், ஒன்றும் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது என்னென்னா, ஹஜ்ஜிக்கு முன்னாடி சில நாலேஜுகள், சில விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சம் சிரமப்பட்டு நம்ம உள்வாங்கிக்கணும். என்ன இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு யோசிக்க வேண்டாம், கொஞ்சம் சிரமப்பட்டு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த சிரமத்தோடு நம்ம போய் செய்யும்போது அதனுடைய நன்மைகளும் அதனுடைய பலன்களும் ரொம்ப பெருசாக இருக்கும். தௌஹீது லா இலாஹ இல்லல்லாஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிகல் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதான் 4 களிமா. இந்த 4 களிமா ஓதிக்கலாம். இதையும் ஓதலாம். இன்னும் சிறப்பாக என்ன ஓதலாம் அப்படின்னா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம பெருநாட்களில் தக்பீர் சொல்லுவோம் இல்லையா, அந்த தக்பீர் ஓதலாம். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். அந்த தக்பீர் ஓதலாம். அதே மாதிரி பெரிய தக்பீர் ஒன்று இருக்கும். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கசீரா சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரத்தம் வ அசீலா அப்படின்னு பெருநாளில் சொல்லி தருவாங்க. அந்த பெரிய தக்பீர் அதுவும் கூட ஓதலாம். இதில் ஏதாவது ஒன்று ஓதி அல்ஹம்துலில்லாஹ் அந்த சஃபா மருவாவினுடைய சையை சஃபாவில் துவங்கி மருவாவில் முடிக்கிறோம். முடித்த பின்னாடி அல்லாட்ட நம்முடைய உம்ராவினுடைய கிரிகைகள் முடிஞ்சிருச்சு, அல்லாஹ்வே இதை ஏற்றுக்கொள்ள சொல்லி துவா செஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் வெளியே முடி இறக்கிக்கிறோம். அங்கே இறக்க முடியாது, அங்கேருந்து வெளியே வந்துடணும். வெளியேனா நம்ம ஹரம்லேருந்தே வெளியே வந்துடணும். பெண்கள் உங்களுடைய அறைகளுக்கு போயிடணும். நீங்கள் ஆண்கள் ஹரமினுடைய எல்லையிலேருந்து வெளியே வந்துடணும். நீங்கள் அங்கே பார்க்கலாம், நிறைய பேர் அங்கேயே நின்று முடியை வெட்டிட்டு நிற்பாங்க. பெண்களும் சரி ஆண்களும் சரி அங்கே நின்று முடியை வெட்டுவாங்க. அது கண்ணியமான விஷயம் அல்ல. ஏன்னா அது ஹரமினுடைய எல்லை, அது அல்லாஹ்வுடைய இடம் இருக்கிறது. அங்கே முடிங்கிறது நார்மலாக நம்மளுடைய முடியை வெட்டிட்டு ட்ரெஸ்ஸில் இருந்தாலே வேக வேகமாக தட்டி விட்டு வருவோம். அப்போ அல்லாஹ்வுடைய இடத்துல அந்த முடி கிடக்கிறது நல்லா இருக்காதுல்ல. அறியாமல் செய்கிறாங்க, நம்ம சொல்ல முடியும், கேட்காத பட்சத்தில் நம்ம என்ன செய்யறதாங்க. இப்போ நம்ம அதை செய்யாமல் தவிர்த்துக்கணும், வெளியே வந்துடணும். நம்மளுடைய ஹரமனுடைய வெளியே வந்த பின்னால் நிறைய அங்கே பாபர் ஷாப் இருக்குது, அங்கே நம்ம முடியை இறக்கிக்கலாம். பெண்கள் இல்லத்தில் தங்களுடைய ரூமில் போய் முடியை இந்த சுண்டு விரலில் சுற்றி எவ்வளோ வருதோ அந்த இடம் மட்டும் வெட்டி வச்சுக்கலாம். வெட்டிட்டிங்கன்னா உம்ராவை முடிச்சிட்டிங்க, க்ளோஸ். நீங்கள் போன இங்கேருந்து இஹ்ராம் கட்டி போன அந்த இஹ்ராமை அந்த களைஞ்சி வெளியே வந்துடலாம். களைஞ்சிட்டு நீங்கள் நார்மல் ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிட்டு நீங்கள் குளிச்சிக்கணும். குளிச்சுட்டு நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிக்க வேண்டியது. அதுக்கடுத்து உங்களுடைய ஓய்வுகள் விஷயம். அல்ஹம்துலில்லாஹ் ஹஜ்ஜுக்கு நீங்கேருந்து கிளம்பினீங்க, சிறப்பான முறையில் உம்ராவை செஞ்சு முடிச்சிட்டிங்க. அதற்கடுத்து இடையில கேப்பில் நிறைய நாட்கள் இருக்கும். 24 ஹவர்ஸ் பண்ணலாம், எந்த விதிவிலக்கும் கிடையாது. உம்ரா செய்கிறதுக்கு இந்த நேரத்தில் தான் செய்யணும், இந்த நேரத்தில் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. 24 மணி நேரம் செய்யலாம். என்ன தொழக்கூடிய அந்த ஃபரதான தொழுகை சமய நேரத்தில் மட்டும் நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அங்கே எல்லாம் மத்தாஃபில் தொழுகை நிற்பாங்க. நம்ம தவாஃப் செஞ்சுட்டு தான் நம்ம மட்டும் செய்ய முடியாது, சேர்ந்து தொழுதுக்க வேண்டியது. அதுலேயும் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு 3 சுற்று சுற்றிட்டீங்க, அப்போது தொழுகை வந்துருச்சு, நீங்கள் சுத்த தொடர வேண்டாம், இமாமோடு சேர்ந்து தொழுதுக்க வேண்டியது. ஜமாத்தில் எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து மறுபடியும் சுற்றிக்கலாம். அதே மாதிரி எங்கே விட்டீங்களோ அங்கேயும் சுற்றிக்கலாம். அதே மாதிரி சஃபா மருவாலையும் 4 சுற்று சுற்றிங்க, தொழுகை வந்துருச்சு, பரவாயில்ல, அங்கேயும் தொழுதுங்க. தொழுது முடிச்சுட்டு அந்த சுற்றை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஆக மொத்தத்தில் உம்ரா செய்கிறதுக்கு குறிப்பிட்ட நேரம் காலம் எதுவுமே கிடையாது. 24 மணி நேரம் எப்போ நினச்சாலும் செய்யலாம். அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் போய் இந்த ஒரு உம்ராவோடி முடிச்சுக்கலாம் அப்படியும் கிடையாது. அடுத்த 2 நாள் கழிச்சு இன்னொரு உம்ரா செய்யலாம், ஏறாம் கட்டலாம். பக்கத்தில் மஸ்ஜித் ஆயிஷா இருக்குது, ஆயிஷா பள்ளி இருக்குது, அங்கே போய் ஏறாம் கட்டலாம். இப்போ 26ஆம் தேதி சில பேர் போகிறாங்க, 31 போகிறீங்க, 5ஆம் தேதி போகிறீங்க, 9ஆம் தேதி போகிறீங்க. 9ஆம் தேதி போகிறவங்களுக்கு இந்த போகிற ஒரு உம்ரா தான், அதோடு நிப்பாட்டிக்கணும். ஏன்னா ஹஜ்ஜி வந்துடும் அதுக்கு அடுத்து. அதுக்கு முன்னாடி போகிறவங்கலாம் அடுத்து இந்த கேப்பில் ஒரு உம்ரா செய்யணும் கூட செய்யலாம். கொஞ்சம் முன்னாடி 31ஆம் தேதி போகிறவங்களாம் கூட இன்னும் கூடுதலாக 2 உம்ரா உங்களுடைய உடல் வாக பொறுத்து நான் சொல்கிறேன். உங்களுடைய உடல் ஒத்துழைப்பை பொறுத்து நீங்கள் அந்த முடிவு எடுத்துக்கங்க. இஹ்ராம் உம்ரா செய்கிற விஷயத்தில் நீங்கள் பக்கத்தில் போனால் ஆயிஷா மஸ்ஜித் இருக்குது, அங்கே இஹ்ராம் கட்டலாம். அல்லது இங்கிட்டு பக்கத்தில் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா ஜுர்ரானான்னு சொல்லி இடம் இருக்குது, ஜுர்ரானா, அந்த இடத்துல போய் இஹ்ராம் கட்டலாம். இன்னும் கொஞ்சம் தொலைவில் போனீங்கன்னா தாயிஃப்லேருந்து வர்ற வழியில் ஒரு இஹ்ராம் கட்டுற இடம் இருக்குது, கர்ண மனாசின்னு சொல்லுவாங்க, அங்கே போய் இஹ்ராம் கட்டலாம். இது எல்லாமே. அல்லது மதீனாவுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அங்கே ஒரு இஹ்ராம் இடம். மக்காவை சுற்றியே 4 எல்லைகள் இருக்குது. 4 எல்லையில் எங்கே போயினாலும் இஹ்ராம் கட்டிட்டு வரலாம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ரூம்லேயே இஹ்ராம் உடுத்திட்டு போயிட்டு 2 ரக்காய் தொழுவணும், நியத்து வச்சுட்டு வந்துட்டு இருக்க வேண்டியது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ரூம்லேயே நியத்து வச்சுட்டு போய் காபாவுக்கு போக முடியாது. அந்த மக்காவில் இருக்கும் பொழுது அந்த எல்லைக்கு போகணும். ஆயிஷா மஸ்ஜித்னா ஆயிஷா மஸ்ஜித், ஜோர்ரானா ஜோர்ரானா. ரூம்லேயே குளிச்சுட்டு அங்கே குடிக்க வேண்டும். நீங்கள் ரூம்லேயே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஆண்களாக இருந்தால் இஹ்ராம் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போகிறீங்க, 2 ரக்காய் தொழுவுறீங்க, யாரெல்லாம் நான் உம்ரா செய்ய போகிறேன், என் உம்ரா லேசாக்கு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கலாம், தல்பியா சொல்லிட்டு வந்துட்டே இருக்கலாம், அவ்வளோதான். அது மதீனாவிலேருந்து வந்தாலும் சரி தான், கர்ண மனாசில் தாயிஃபுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து வந்தாலும் சரி தான்,
அல்லது இங்கே மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 இடத்துலேருந்து வந்தாலும் சரி தான். ஆக மொத்தத்தில் அந்த எல்லையில் போய் நியத்து வைக்கணும், அதுதான் விஷயம். இஹ்ராம் கட்டி நியத்து வைக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த உம்ராவை சிறப்பாக செய்யுங்க. இடைப்பட்ட நாட்களில் அதிகப்படியான தவாஃபுகளில் கவனம் எடுக்கலாம். ஹஜ்ஜிக்கு நம்ம தயார்படுத்திக்கலாம். நம்முடைய உடலை அதிகப்படியாக வருத்திக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய மெயினே கான்செப்ட் அங்கே தான், ஹஜ்ஜி தான். ஹஜ்ஜிக்கு தான் நம்ம பயணப்பட்டு போயிருக்கோம். இப்போ நிறைய நீங்கள் நல்ல ஆர்வம் தான், அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதே ஆர்வத்தை வந்து நம்மளுடைய ஹஜ்ஜை பாதிக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அதை கவனிச்சுக்கிட்டே நம்மளுடைய உடலை பார்த்துக்கிட்டே இருந்துக்க வேண்டியது. குறிப்பாக நம்மளுடைய ஒரு மேலான அட்வைஸ் என்னென்னா, இந்த குளிர்ந்த தண்ணியை மட்டும் யாரும் கை வச்சிடாதீங்க. ஏன்னா இப்போ வெயில் காலம் அங்கே. ஆமாம், கோல்டு வாட்டரை மட்டும் குடிச்சிடாதீங்க. மற்ற எல்லாம் இதை மட்டும் சரியாக செஞ்சால் அல்லாவுடைய அருளால் எந்த பிரச்சனையும் வராது உடம்புக்கு. கோல்டு வாட்டர் மட்டும் நீங்கள் கையை வச்சிடாதீங்க. அது ஜூஸ் வகையில் இருந்தாலும் சரி தான், தண்ணியையே வந்து நல்ல குளிர்ந்த தண்ணி யூஸ் பண்ணாலும் சரி தான், அதை மட்டும் செய்யாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க, கோல்டு வாட்டர் மட்டும் குடிக்காதீங்க. இந்த 3 மட்டும் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் உடம்பு அல்லாவுடைய அருளால் சிறப்பாக இருக்கும், எந்த இடைஞ்சலும் வராது. அல்ஹம்துலில்லாஹ் இதை முடிச்சிட்டிங்க அல்லாவுடைய அருளால். இப்போ நம்ம வந்து இந்த இடைப்பட்ட நாட்கள்லாம் அமல் செஞ்சோம். ஹஜ்ஜி நெருங்குது. ஹஜ்ஜி நெருங்குதுன்னா ஹஜ்ஜில் மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு 6 நாட்கள் 4 இடத்துல போய் தங்கணும். 6 நாட்களில் 4 இடத்துல தங்கணும், அதுதான் முக்கியமானது. 6 நாட்கள் என்னது அப்படின்னா, இப்போ இங்கேருந்து போகும்போது நம்ம வந்து மே மாதம் நாங்கள் 31ஆம் தேதி போகிறோம், ஜூன் மாதம் 9ஆம் தேதி கிளம்புறோம் அப்படின்னு சொல்கிறோம். அங்கே போன பின்னாடி இந்த மே ஜூன்லாம் மறந்துட வேண்டியது. துல்காதா துல்ஹஜ்ஜி பிறகு வந்துடணும். துல்ஹஜ்ஜி பிற 8 9 அந்த 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 அன்றைக்கி என்ன டேட்னு நமக்கு தெரியாது. அந்த பிறை மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும். ஏன்னா அங்கேருந்து தான் துவங்குது ஹஜ்ஜி. 8வது பிறை, துல்ஹஜ்ஜி மாதத்தில் 8வது பிறை 9 10 11 12 13 6 நாள் ஆச்சா. துல்ஹஜ்ஜி மாத பிறை 8வது பிறை. 8வது பிறை ஃபஜர்லேருந்து அங்கே இருக்கணும். 9 10 11 12 13 6 நாள். 6 நாள். அடுத்து இந்த 6 நாளும் ஒரு 4 இடத்துல மாறி இருக்கும். 4 இடத்துல. 1 மினா, 2வது அரஃபா, 3வது முஸ்தலிஃபா, 4வது ஹரம் ஷரீஃப். ஹரம் ஷரீஃப்னா மக்கா காபத்துல்லா இருக்கக்கூடிய இடம். 6 நாள் 4 இடம். இதை கவனத்தை வச்சுக்கோங்க. 6 நாள் நம்ம ஹஜ்ஜினுடைய நாட்கள், 4 முக்கியமான இடங்கள். இந்த 4 முக்கியமான இடங்கள் எங்கேயுமே மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே வந்து முக்கியம். எந்த அளவுக்கு முக்கியம்னா, ஹஜ்ஜினுடைய வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா அரஃபாவில் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். இல்லாட்டி ஹஜ்ஜே கூடாது, செல்லாமல் போயிடும். அதே மாதிரி தவாஃப் ஜியாரா, அந்த நாளில் வரக்கூடிய ஹரம் ஷரீஃபில் போய் ஒரு தவாஃப் செய்யணும். அந்த தவாஃபும் ஹஜ்ஜினுடைய அதாவது ஃபரதில் கட்டுப்படுது. ஹைர். இப்போ 6 நாள் 4 இடங்கள். அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் இங்கேருந்து போகும்போது என்ன செஞ்சிருவாங்கன்னா, உங்களை 7வது பிறையினுடைய இரவுலேயே அழைச்சிருவாங்க. 8வது பிறை ஃபஜர்லேருந்து நீங்கள் மினாவில் இருக்கணும். மினானா அந்த டென்ட் போட்டு அப்படி வச்சுருக்காங்களா, ஃபோட்டோலாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். டென்ட் போட்டு ஒரே மாதிரி இருக்கும், கண்ணு கட்டி தூரம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த இடம் தான் மினாவினுடைய மைதானம். அங்கே தங்கணும். நான் அமல் என்னன்னு சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்துல என்ன அமல் செய்யணும்னு சொல்லிடுறேன், ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ தங்குறதுக்கு கரெக்டாக 8வது நாள் கூட்டு போக மாட்டாங்க. 7வது நாளே உங்களை வந்து ஹஜ் கமிட்டி ஆகட்டும் அல்லது ப்ரைவேட் சர்வீஸ் ஆகட்டும் 7வது நாள் சாயங்காலமே தயார் செஞ்சுருவாங்க. இப்போ நீங்கள் உங்கள் அறை எந்த அறையோ, நீங்கள் எந்த அசீசியாவில் தங்கியிருக்கேன், இல்லை நான் க்ரீனில் தங்கியிருக்கேன், நான் வந்து ஆர்காட் ரூபாயில் தங்கியிருக்கேன், அல்லது வந்து என்னை மக்காக்குள்ளே போட்டிருந்தாங்க, எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் ரூம்லேயே உம்ராவுக்கு எப்படி குளிச்சிங்களோ அதே மாதிரி ஹஜ்ஜிக்கு நியத்து வச்சு குளிக்கணும். யாரெல்லாம் நான் ஹஜ்ஜி செய்ய போகிறேன், ஹஜ்ஜிக்காக வேண்டி குளிக்கிறேன், என்னுடைய ஹஜ்ஜினுடைய கடமைக்காக வேண்டி குளிக்கிறேன், அந்த ஹஜ்ஜிக்கு கட்டக்கூடிய இஹ்ராமுக்காக வேண்டி குளிக்கிறேன் அப்படி நியத்து வச்சு குளிச்சிடணும். குளிச்சுட்டு உங்கள் ரூம்லேயே இஹ்ராம் கட்டிக்கணும், வேறு எங்கேயும் போக வேண்டாம். ஹஜ்ஜிக்கு மட்டும் ஆன ஒரு தனிச்சட்டம் என்னென்னா, அந்த எல்லைக்கு தான் போகணும் கிடையாது. உங்கள் வீடு எதுவோ அதுதான் உங்களுடைய இஹ்ராம் கட்ட இடம். இப்போ நீங்கள் ஆயிஷா பள்ளியாசலுக்கோ ஜூர்ரானாவுக்கோ எங்கேயும் போக தேவையில்லை. அங்கே இருந்தே, ஏன்னா நீங்கள் மக்காவுக்குள்ளே வந்துட்டீங்க, நீங்கள் இருக்கிற இடத்துலையே குளிச்சுட்டு நியத்தோட இஹ்ராம் கட்டிடணும். கட்டி தயாராக இருக்கணும். உங்களுக்கு எத்தனை மணிக்கு பஸ்ஸுன்னு சொல்கிறாங்களோ அத்தனை மணிக்கு பஸ் வரும், உங்களை ஏற்றுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் 7வது பிறை ராத்திரிங்க உங்களை மினாவை கொண்டு போய் சேர்த்துருவாங்க. மோஸ்ட்லி 99% 7வது பிறை இரவுலேயே, ஒரு சில பேர்லாம் சாயங்காலத்திலே கொண்டு போயிடுவாங்க. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, 8வது பிறை துவங்கும் போது அன்னைக்கு காலைல ஃபஜரில் அங்கே அப்படி இருக்கணும். ஆனால் முறைப்படி பார்த்தா 8வது காலில் ஃபஜரை மக்காவில் ஹரமில் தொழுதுட்டு தான் கிளம்பி போகணுன்ற ஒரு நிலை இருக்குது.
ஆனால் அப்படி செஞ்சால் அந்த ஃபஜர்லேருந்து லொஹருக்குள்ளே எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. 45-45 லட்சம் மக்களை கொண்டு போய் அந்த குறுகிய நேரத்தில் சேர்க்க முடியாது. அதனால் முந்தின நாள்லேயே கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒன்றும் தப்பும் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் நைட்டு போயிடுறீங்க, நைட்டு போய் அங்கே உறங்குறீங்க. மறுநாள் காலை ஃபஜர்லேருந்து அன்னைக்கு ஃபுல்லாக 8வது பிறை, அன்னைக்கு ஃபுல்லாக 8வது பிறை. அந்த 8வது பிறை என்ன செய்யணும்? ஒன்றுமே இல்லை, 5 நேர தொழுகை தொழணும், அவ்வளோதான். அந்த மினாவினுடைய டென்ட்டில் 5 நேர தொழுகை, ஃபஜர் நேரம், லொஹருடைய நேரம், அசருடைய நேரம், மகரிப், இஷா, 5 நேர தொழுகையை அங்கே இமாம் ஜமாத்தோடு தொழுகை நடக்கும். உங்களுக்கு ஒரு முஅல்லிம் இருப்பாங்க, உங்களுக்கு கற்றுத்தரக்கூடிய வழிகாட்டி ஒருத்தர் இருப்பார், அவர் தொலை வைப்பார். அதுக்கு பின்னாடி நீங்கள் தொழுதுக்க வேண்டியது. பெண்களும் அவங்களுக்கு இப்போ ஆண்கள் இருக்கக்கூடிய டென்ட்டுக்கு அப்படியே பின்னாடி ஒரு திரை இருக்கும், அதுக்கு பின்னாடி பெண்கள் இருப்பாங்க. அப்போ அவங்க அது இங்கே இதை ஃபாலோ பண்ணி அப்படி அங்கே தொழுதுக்க வேண்டியது. அது போக உங்களுக்கு வேறு சுன்னத்தான தொழுகை, நஃபிலான தொழுகை, வேறு ஏதாவது நீங்கள் வளமையாக தொழக்கூடிய தொழுகையாக இருந்தால் துஹா தொழுவீங்க, இஷ்ராக் தொழுவீங்க, அவ்வாபில் தொழுகை தொழுவீங்க, இப்படி நிறைய தொழுகை இதெல்லாம் அங்கே தொழுதுக்க வேண்டியது. வேறு என்ன செய்யணும்? வேறு ஒன்றும் இல்லை, 5 வேளை தொழுக வேண்டியது, துவா செய்ய வேண்டியது, அதுதான். 5 வேளை தொழுகை அங்கே தொழுகணும், அங்கே தங்கணும், அதுதான் ஹஜ்ஜி. மினாவில் 8வது பிறை முடிஞ்சிருச்சா? 8வது பிறை அன்றைக்கி நைட்டு இஷா தொழுதுட்டு அங்கே தங்கிட்டோம், நைட்டு தங்கிட்டோம். மறுநாள் காலைல விடிஞ்சால் 9வது பிறை, மறுநாள் காலைல விடிஞ்சால் 9வது பிறை. அன்னைக்கு தான் ரொம்ப முக்கியமான நாள், அது அரஃபாவுக்கு போகிற நாள். 9வது பிறை எங்கே போய் தங்குவோம்? அரஃபாவில் போய் தங்குவோம். அரஃபாவுக்கு அழைச்சிட்டு போவாங்க. சில பேர் ஃபஜரை வேகமாக ரூம்லேயே தொழுதுட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஃபஜர் தொழுது முடித்து ஒரு சூரியன்லாம் உதிச்ச பின்னாடி சில பேர் கூட்டு போவாங்க. எப்படியோ ஒன்று, அன்னைக்கு அந்த 8வது பிறை முழுக்க மினாவில் தங்கி முடிச்சுட்டு 9வது பிறை அரஃபாவுக்கு போகணும். அரஃபாவில் போய் நீங்கள் சேருவீங்க. அல்ஹம்துலில்லாஹ் உங்களை காலையிலே அழைச்சிட்டு போயிடுறாங்க. இதே மாதிரி டென்ட் செட்டப்பு எங்கேயும் இருக்கும் அப்படின்னா அரஃபாலையும் இருக்கும். அங்கேயும் போய் உங்களுக்கான டென்ட்டை சொல்லுவாங்க. அங்கே போய் நீங்கள் என்ன செஞ்சுக்க வேண்டியது? டென்ட்டில் உங்களுடைய ஜாமான்கள்லாம் வச்சுக்கிட்டு அங்கே இருக்க வேண்டியது. அரஃபாவுடைய நேரம் என்பது ஹஜ்ஜினுடைய முக்கியமான செய்தி இதுதான். அரஃபாவுடைய நேரம் என்பது எப்போதிலிருந்து துவங்குறது அப்படின்னா, அந்த 9வது பிறை சூரியன் உச்சிக்கு வந்து அந்த உச்சி சாய்ந்ததிலிருந்து, உச்சிக்கு வருதில்ல சூரியன், அந்த உச்சிக்கு வரக்கூடிய சமயத்தை தொழக்கூடாது. 3 நேரம் தடை செய்யப்பட்ட நேரம். சூரியன் உதிக்கிற நேரம், உச்சிக்கு வர நேரம், சூரியன் மறைய நேரம். அந்த உச்சிக்கு வந்து சூரியன் அதிலிருந்து கொஞ்சம் சாய்ந்த பின்னால் வச்சுக்கலாம். உதாரணமாக 12 மணிக்கு உச்சிக்கு வருதுன்னா 12:10 அரஃபாவுடைய டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 12:10 அரஃபாவுடைய டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அங்கே ஃபஸ்ட்டு அமல் அப்படி என்னென்னா, லுஹர் அசர் ரெண்டையுமே அரஃபாவில் டென்ட்டில் ஜம்மு செஞ்சு தொழுவணும், சேர்த்து தொழுவணும். 2 தொழுகையை ஒரே நேரத்து தொழுகையாக சேர்த்து நீங்கள் தொழ வேண்டியது. 2 ரக்காயத்து, அசர் 2 ரக்காயத்து, லுஹர் 2 ரக்காயத்து சேர்த்து ஒரே இடத்துல தொழுதுக்க வேண்டியது. ரசூலுல்லாஹ் அப்படி தான் தொழுதாங்க. எனவே நம்ம அப்படி தொழுவணும். ஜமாத்தாக தொழுவாங்க நடக்கும், எல்லோரும் சேர வேண்டியது. சேர்ந்து ஒன்றா ஃபஸ்ட்டு ஒரு பாங் சொல்லுவாங்க. அந்த ஒரு பாங்கில் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி லுஹர் 2 ரக்காயத்து. அதுக்கடுத்து இக்காமது மட்டும் சொல்லணும். அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி அசர் 2 ரக்காயத்து. ஒரு பாங்கில் 2 ஃபரது தொழுகை தொழுது முடிச்சிட்டோமா? இப்போ அதில் ஒரு 12:30 மணி வச்சுக்கோங்க, எல்லாம் தொழுகை முடிஞ்சிருச்சு. இந்த 12:30 மணியிலிருந்து சாயங்காலம் சூரிய மறைவு நேரம் 6:30 மணி வச்சுங்களேன். இந்த 6:30 மணி வரை இருக்கக்கூடிய இந்த நேரம் இருக்க, இதுதான் அரஃபாவுடைய நேரம். ஹஜ்ஜில் ரொம்ப 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 முக்கியமான நேரம் இதுதான். இந்த 6 மணி நேரம் என்ன செய்யணும்? 12:30 to 6:30 மணி. இந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன செய்யணும்? ஒன்றுமே இல்லை, துவா மட்டும்தான் செய்யணும். துவாவுக்கு தான் அரஃபா, துவா செய்கிறது தான் அரஃபா. கூட்டாக சேர்ந்து துவா செய்யலாம். நீங்கள் ரூம்மேட்டுகள் 4 பேர் இருப்பீங்க, 5 பேர் இருப்பீங்க. ஒருத்தர் துவா செய்ய சொல்லி மீதி 4 பேர் ஆமீன் சொல்லலாம். அடுத்து இன்னொருத்தர் துவா செய்ய சொல்லி நம்ம மீதி இருக்க 4 பேர் ஆமீன் செய்யலாம். எந்த மொழி உங்களுக்கு? தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், உருது தெரியும், யாராவது உங்கள் மொழியில் நீங்கள் துவா செய்யுங்க, நாங்கள் ஆமீன் சொல்கிறோம். கூட்டாக சேர்ந்து துவா. அதுக்கடுத்து தனியாக துவா. குடும்பமாக போயிருந்தால் கணவன் மணி சேர்ந்து துவா, தனியாக துவா, நின்றுக்கிட்டு துவா, உட்கார்ந்து துவா, மரத்து கீழே போய் நின்று துவா, கையை இப்படி வச்சு துவா. ஆண்களாக இருந்தால் கையை இப்படி உயர்த்தி துவா. எங்கே திரும்பினாலும் துவா துவா துவா. அது துவாவுக்குரிய நேரம். ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் மக்காவில் அந்த அரஃபாவில் ஹஜ்ஜில் என்ன செஞ்சாங்கன்னா துவா செய்ய கற்றுக் கொடுத்தாங்க. அந்த நேரம் முழுக்க துவாவில் அப்படியே கழிக்க வேண்டியது. அரஃபாவில் தான் கண்ணீர் விட வேண்டும். ஹதீஸில் வந்திருக்குது, மனிதர்கள் செய்த சில பாவங்கள் இருக்கிறது, அந்த பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை அரஃபாவில் மட்டும்தான் வைத்திருக்கிறான். உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்மளும் பாவி தான், நம்ம எத்தனையோ பாவங்கள், அது நமக்கு தெரியும், யாரும் நமக்கு சொல்ல வேண்டாம். நாம் செஞ்ச பாவம் நமக்கு தெரியும். சில பாவங்கள் இருக்குது, அதுக்கு அழிவே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. அரஃபாவுக்கு போனால் அல்லாஹ் மன்னிச்சிடறான்.
அப்போ அப்படிப்பட்ட மகத்தான இடத்துல அல்லாஹ் கொண்டு நிப்பாட்ட போகிறான். நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் அந்த இடத்துல இருந்தால் நம்ம எல்லாம் எழுப்பி நிப்பாட்டப்படுவோம். அதுதான் மஹ்ஷர் மைதானம். அரஃபாவுடைய மைதானம் தான் மஹ்ஷர் மைதானம். அந்த இடத்துல அல்லாஹ் கொண்டு நிப்பாட்டுறான். அந்த இடத்துல ஹாஜிகளுடைய தோற்றத்தை பார்த்து தான் அல்லாஹ் வந்து புலகாங்கிதம் அடைகிறான். ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எஹ்ராம் கட்டி போனீங்கல்ல, அப்படியே அந்த வேர்வையோடு அடிக்க பாருங்க, வெயில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அப்படி வேர்வையோடு புழுதியோடு. ஏன்னா ஏழாவது பிற ராத்திரி நீங்கள் எஹ்ராம் கட்டியாச்சு, அதே எஹ்ராமோடு தான் ஃபாலோ பண்ணிட்டு வர்றீங்க. அந்த புழுதியோடு அந்த வேர்வையோடு அப்படி நின்று நீங்கள் கையுருகி அல்லாட்ட கையேந்தும் பொழுது அல்லாஹ் பார்த்து அப்படி மலக்குகளெல்லாம் கூப்பிட்டு அப்படி ஆனந்தப்படுறான ஹதீஸ் வந்திருக்குது. என் அடியார் பாருங்கள், எல்லாத்தையும் மறந்து வந்து என்ன நிற்கிறான் பாருங்களேன். எல்லாத்தையும் அவனுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் எவ்வளோ இருக்குது, அவனுடைய சொத்து மதிப்பு என்ன, அவனுடைய வசதி என்ன, அவன் எவ்வளோ பெரிய குடும்பத்துக்கு பாரம்பரியம் உள்ளவன், அவனுக்குன்னு ஊரில் எவ்வளோ பெரிய ஆட்கள் இருக்காங்க, எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு யாரெல்லாம் நீ தான் வந்து நிற்கிறான் பார்த்தியா, இங்கே தான் நான் அவனை பார்க்குறேன் என் அடியான் என்று அப்படியே ஆற தழுவும் விதமாக அல்லாஹ் பேசுவானான். மலக்குகள்கிட்ட பெருமையாக பேசுவானான். அந்த இடம்லாம் இந்த அரஃபாவில் தான் நடக்குது. இப்போ அந்த அரஃபாவில் நம்ம லொஹரை தொழுதோம், அசரை தொழுதோம், துவா செய்கிறோம் எல்லா மக்களுக்கும் செய்கிறோம். நமக்கு செய்யணும், நம்முடைய தேவைக்கு செய்யணும், நோய் நொடிகளுக்கு செய்யணும், நம்ம கணவருக்கு செய்யணும் அல்லது மனைவிக்கு செய்யணும், நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யணும், நம்ம உறவுகளுக்கு செய்யணும், நம்ம மஹல்லாவுக்கு செய்யணும், நம்ம ஊருக்கு செய்யணும், உலக மக்களுக்கு செய்யணும், எல்லாத்துக்கும் செய்யணும். நீங்கள் துவாவை அப்படி வரையறுத்துக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளை, உங்கள் உறவு, உங்கள் சொந்தம், அடுத்து உங்கள் தெரு அல்லது அடுத்து உங்களுடைய மஹல்லா, உங்கள் அக்கம் பக்கம், அதுக்கு உங்களுடைய ஊர், உலகம், எல்லா மக்களுக்கும் பறந்து விரிந்து கேட்கணும் துவாவை. ஏன்னா துவாவை வந்து சுருக்கக்கூடாது, விரிவாக துவா செய்யணும். அப்படி செஞ்சால் அல்லாஹ் நமக்கு பல மக்களுடைய துவாவை பெற்று தருவான். அப்போ அந்த இடத்துல முழுக்க எல்லாரும் சொல்கிறாங்களா, அஜி துவா செய்யுங்கம்மா அஜி துவா செய்யுங்க அஜி, எந்த துவா வேண்டாங்க உங்கள்கிட்ட, அந்த இடத்துல கேட்கக்கூடிய துவா தான் வேண்டாம். அந்த இடத்துல கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் கபூல் செய்கிறான். எனவே துவா செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இடத்துல அதிகமாக கேட்போம். மாலை சூரியன் மறைந்த பின்னால் அரஃபாவுடைய நேரம் கம்ப்ளீட் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, அங்கேருந்து கிளம்பி 3வது இடத்துக்கு நம்ம என்ன செய்கிறோம், மாறுறோம். 4 இடம் சொன்னோன்னா, மினா 1, 2வது என்னது அரஃபா, 3வது இடம் முஸ்தலிஃபா. இந்த முஸ்தலிஃபாவுக்கு எப்போ போக போகிறோம்னா, 9வது பிறை சூரியன் மறைந்ததற்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி முஸ்தலிஃபா என்ற இடத்துக்கு போக போகிறோம். அது ஒரு இடம். அரஃபாலேருந்து முஸ்தலிஃபா எவ்வளோ தூரம், ஒரு 6 கிலோமீட்டர், அவ்வளோதான், ரொம்பலாம் இல்லை. ஆனால் அந்த 6 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 3.5 மணி நேரம் ஆகும் பஸ்ஸில் போனீங்கன்னா. ஏன்னா அவ்வளவு ஜன நெரிசலாக இருக்கும். பஸ் வந்து இன்ச் பை இன்ச்சாக தான் கிராஸ் ஆகும், இன்ச் பை இன்ச்சாக தான் நகரும். நடந்து போகிறதுக்கு வழி இருக்குது, அந்த ரிஸ்க்கை நம்ம யாரும் எடுக்க வேண்டாம். நடந்து ஏன்னா நம்மளால் வயசில் பெரியவங்களாக இருக்கும் பொழுது நம்ம அதை செய்ய வேண்டியது அவசியம் இல்லை. இல்லை, அரஃபாவிலேருந்து முஸ்தலிஃபாவுக்கு ட்ரெயின் கிடையாது, முஸ்தலிஃபாவுக்கு ட்ரெயின் இல்லை. முஸ்தலிஃபாலேருந்து மினாவுக்கு ட்ரெயின் இருக்குது அங்கிட்டு. இங்கே அரஃபாலேருந்து ட்ரெயின் இல்லை. இங்கே வந்து நடந்து வரணும் அல்லது பஸ்ஸில் வரணும். அல்ஹம்துலில்லாஹ் உங்களை கூட்டு போனவங்க அல்லாஹ்வுடைய கிருபையில் உங்கள் பஸ் என்னவோ க்ளீனாக காமிச்சு கொடுத்துருவாங்க. அதில் ஏறி அல்லாஹ்வுடைய கிருபையில் உட்காருங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் வந்து தல்பியா சொல்லுங்கள். ஏன்னா தல்பியா சொல்லிகிட்டே இருக்கணுங்க. எப்போ நீங்கள் ஹஜ்ஜுக்கு எஹ்ராம் கட்டினோ அப்படி தல்பியா ஆரம்பித்து கண்டினியூவாக இடைப்பட்ட நேரத்தில் எதெல்லாம் சொல்ல முடியும் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது. மினாவில் சொல்லணும், இங்கே அரஃபாவில் சொல்லணும், அரஃபாலேருந்து கிளம்பி முஸ்தலிஃபாவுக்கு போகும்போது தல்பியா சொல்லிக்கிட்டே போகணும். நைட்டு எப்போ போனாலும் சரி தான். நீங்கள் வச்சுக்கங்களேன், உதாரணமாக 7 மணிக்கு கிளம்புனீங்க, நைட்டு 10 மணிக்கு தான் போகிறீங்க, பரவாயில்ல. நான் அல்லாஹ்வுடைய கிருபையில் ஹஜ்ஜி செய்யும் பொழுது 7 மணிக்கு கிளம்பி நாங்கள் முஸ்தலிஃபாவில் போய் இறங்கும்போது 12:30 மணி, நைட்டு 12:30 மணி. பஸ்ஸுக்குள்ளேயே தான் இரவு சாப்பாடு தந்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டோம். 12:30 மணிக்கு போய் அங்கே இறங்கணும். நான் சொல்கிறேன், அந்த எந்த டயத்தில் போனாலும் சரி அந்த டயத்தில் அங்கே போய் இறங்கி மொதல் வேலை விடுபட்ட மக்ரிபையும் இஷாவையும் அங்கே தொழுவணும். முஸ்தலிஃபால் மைதானம் தான் தொழுவணும். இடையில பஸ்ஸில் தொழக்கூடாது. ஐயோ நேரம் ஆயிடுச்சே, மக்ரிபுடைய சமயம் ஆச்சே, தொழுதுருவோம், பஸ்ஸில் உட்காந்து தொழக்கூடாது. அல்லது வந்து வழியில் நடந்து போயிட்டுருங்க, நேரம் ஆயிடுச்சா தொழக்கூடாது. முஸ்தலிஃபாவில் தான் போய் தொழணும். மக்ரிபி இஷாவையும் சேர்த்து தொழுவணும். எப்படி வந்து அரஃபாவில் லொஹரையும் அசரையும் சேர்த்து தொழுதமோ அதே மாதிரி முஸ்தலிஃபாவில் மக்ரிபி இஷாவையும் சேர்த்து தொழணும். மக்ரிப் நார்மலாக 3 ரக்காயத்து, இஷா 2 ரக்காயத்து. இங்கேயும் இதே மாதிரி தான், ஒரு பாங்கு 2 இக்காமத். ஃபஸ்ட்டு பாங்கு சொன்ன உடனே மக்ரிப் 3 ரக்காய் தொழுவணும். அடுத்து இக்காமத் சொல்லி 2 ரக்காய் இஷாவை தொழுவோம். தொழுது முடிச்சிட்டோமா, அங்கேயும் உட்காந்து என்ன செய்யணும், துவா செய்யணும். அதாவதுங்க முழுக்க ஹஜ்ஜினாலே துவா தான். அல்லாட்ட அப்படி நம்மளை நம்மளை அப்படியே சரணாதி அடைஞ்சிடாது. அவன்கிட்டயே போயிட்டு அவனிடத்துலேயே நம்ம முழுமையாக ஒப்படைச்சிறது. நீ இல்லாட்டி வேறு வழி இல்லை ரப்பே அப்படின்னு அவன் கையை பிடிச்சிடுறது, அவன் காலை பிடிச்சி எப்படியாவது கெஞ்சி கதறி எதையாவது நம்ம பெற்றுக்கொள்ளணுன்ற எண்ணத்தில் கேட்கக்கூடியது தான் எல்லாமே. அங்கே போய் துவா செய்யணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஹஜ்ஜி செய்யும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மினாவில் சில விஷயங்களை கேட்டேன், அல்லாஹ் தந்தான், சில விஷயங்களை தேக்கி வைத்து விட்டான், தரலை. அரஃபாவில் வந்து கேட்டேன்,
மினாவில் தேக்கி வைத்த விஷயங்களை சிலதை எல்லாம் அங்கே கொடுத்தான், இன்னும் சில விஷயங்களை அப்படி வெயிட்டிங்கில் போட்டான். முஸ்தலிஃபாவில் வந்து கேட்டேன், எதுவெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சோ எல்லாத்தையும் எல்லாம் மொத்தமாக கொடுத்துட்டான். முஸ்தலிஃபாவில் வந்து கேட்டேன், எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துட்டான். அப்போ அரஃபாவும் சரி, மினாவும் சரி, முஸ்தலிஃபாவும் சரி துவாவுக்கான இடம். அங்கே செய்கிறோம், அங்கே நைட்டு அங்கே தான் படுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் பாருங்கள், நீங்கள் போய் பார்ப்பீங்க, மாஷா அல்லாஹ், உண்மையிலேயே மனிதன் என்றால் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கான இடம் முஸ்தலிஃபா. நமக்கு வீடு இருக்கும், நம்ம விரும்பின மாதிரி நம்முடைய அறைகளை கட்டியிருப்போம், நம்ம விரும்பின மாதிரி அங்கே குளிர் சாதனங்கள்லாம் அமைச்சிருப்போம், விரும்பின மாதிரி விரிப்பு விரிச்சிருப்போம். ஆனால் முஸ்தலிஃபாவில் எதுவும் கிடையாது. கட்டான் தர, வெறும் தர. நீங்கள் இங்கேருந்து கொண்டு போயிருப்பீங்க பெட்ஷீட்டு அல்லது ஏதாவது துப்பட்டா, அதை கீழே விரித்து அப்படியே படுத்துக்க வேண்டியதுதான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல உலகத்தினுடைய பல பிரபலங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ் செய்யும்போது வரும். பாருங்கள், இந்த நாட்டினுடைய பிரபலம் இவர், இந்த நாட்டின் இந்த அமைப்பினுடைய பிரபலம் இவர், இந்த அணியினுடைய பிரபலம் இவர் அப்படின்னு போட்டு அவர் ஒரு பஸ்ஸு கீழே ஒரு ஓரத்தில் படுத்துக்கிறத ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. அதுதான் இயற்கை. இயற்கை என்னன்றது அல்லாஹ் முஸ்தலிஃபாவில் காட்டுவான். மண்ணுக்கு மேலே அப்படி சும்மா தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லி பெட்ஷீட்டை விரிச்சுக்கிட்டு கையை தலையணையாக வச்சுட்டு படுத்துக்க வேண்டியதான். ஆனால் என்னமோ தெரில, அந்த முஸ்தலிஃபா மைதானத்தில் படுத்தோடனே தூக்கம் வந்துடும். ஏன்னா அந்த டயர்டு, மினாவில் அரஃபாவில் அது இருந்த அந்த பயணத்தினுடைய இது அப்படி கண்ணை வச்சோன்னு தூங்கிடுவாங்க. துவா செய்யலாம், எக்ஸ்ட்ரா துருகனா இல்லைனா படுத்துடலாம், பிரச்சனை இல்லை. மினாவில் அங்கே படுத்துட வேண்டியது. முஸ்தலிஃபாவில் அங்கே நைட் அங்கே தங்கிட வேண்டியது. முக்கியமான தங்குதல் அது. தங்கிட்டு காலையில் எந்திரிச்சு அங்கே தான் ஃபஜ்ர் தொழுவணும். எத்தனாவது நாள் இது நான் சொல்கிறது? இப்போ 9வது பிற முடிஞ்சு 10வது நாள் பிற காலையில் ஃபஜ்ர் அங்கே தான் தொழுவணும். எந்த இடத்த தொழுவணும்? முஸ்தலிஃபா. தொழுது முடிச்சுட்டு நமக்கு நெருக்கமான ஒருத்தவனுக்கு கல் அடிக்கிறதுக்கு சைத்தானுக்கு என்ன செஞ்சுக்க வேண்டியது? கல்லை புறக்கிக்க வேண்டியது. ஆமாம், ஃபஜர் தொழுது பிறக்கலாம் சரி, அது நைட்டு நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னால் பிறக்கலாம் சரி, அதில் எந்த குழப்பமும் இல்லை. நீங்கள் போய் மகரிபையும் இஷாவையும் தொழுது முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி புறக்கி வச்சுக்கோங்க. 70 கல் புறக்கிங்க. எத்தனை கல்? 70 கல் கொடுப்பாங்க. எல்லா ட்ராவல்ஸுமே அந்த சின்ன கல்லை வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன பை கொடுப்பாங்க. அந்த பையிலே எடுத்து வச்சுக்க வேண்டியது. சின்ன பொடி கற்கள். பேசாமல் கல்லுன்னு சொன்னோன்னே பெரிய கல்லை தூக்கக்கூடாது. சின்ன கல், பொடி கல், வேர்க்கல்ல சைஸில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கொண்டல மாதிரி இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய கற்கள், அதை கல்லை 70 கல் புறக்கிக்கணும். புறக்கி வச்சுக்க வேண்டியது. மறுநாள் காலையில் விடிஞ்சோடனே ஃபஜர் அங்கே தொழுகிறோம். தொழுது முடிச்சுட்டு நேராக மறுபடியும் அங்கேருந்து என்ன செய்வாங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம எங்கேருந்து கிளம்பணுமோ அதே இடத்த கொண்டு போய் சேர்த்துருவாங்க. மினா டென்ட்டு. ஃபஜர் தொழுகிறோம், நேராக அங்கே போய் சேர்றோம். நம்மளுடைய லக்கேஜுகள்லாம் வைக்கிறோம். வச்ச பின்னாடி இப்போ முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இந்த அடுத்தடுத்த வருடங்கள் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. மொத்தமாக ஹஜ் செய்ய அந்த கல்லறிய போவாங்க. அதில் நிறைய குழப்பம் ஏற்படுது, நிறைய கூட்ட நெரிசல் ஏற்படுது, பிரச்சனைகள் வருது, தள்ளுமுள்ளு ஏற்படுதுன்றதுனால போன வருஷங்கள் அதுக்கு முந்தின வருஷங்கள் என்ன செஞ்சுன்னா நேரம் கொடுத்துட்டாங்க. இந்தந்த நாட்டு மக்களுக்கு இந்த நேரம், இந்த பகுதி மக்களுக்கு இந்த நேரம் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன சொல்லி அறிவுறுத்தப்படுதோ, உங்கள் கூட வந்திருக்கவங்க உங்களுக்கு என்ன சொல்லி இந்த டயத்தில் வாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த டயத்தில் நீங்கள் கிளம்பி 7 கல்லை மட்டும் புறக்கிங்க. அந்த 70 கல்லை எத்தனை கல் மட்டும் எடுத்துக்கணும்? வெறும் 7 கல் மட்டும் எடுத்துகிட்டு நேராக அல்ஹம்துலில்லாஹ் உங்கள் இடத்துலேருந்து, உங்கள் மினாவுடைய டென்ட்லேருந்து நடந்து தான் போகணும் அந்த இடத்துக்கு வேறு வழியே இல்லை. அல்லது தள்ளுவண்டில் வச்சு ஒருத்தர் தள்ளிட்டு போகணும். இந்த 2 தான் முடியும். நடக்கணும் அல்லது தள்ளுவண்டில். அங்கே பேட்ரி கார் கிடையாது, அல்லது பஸ்ஸு வாகன வசதி கிடையாது, நடந்து போகணும். தள்ளுவண்டி கிடைக்கும். நீங்கள் என்ன செஞ்சு தள்ளுவண்டி வேணும்னா நீங்கள் ரூம்லேருந்து கிளம்பும் பொழுதே, நீங்கள் ஹஜ்ஜுக்குன்னு கிளம்பும் பொழுதே உங்கள் தள்ளுவண்டி எடுத்து உங்கள் பஸ்ஸில் வச்சு வந்துட வேண்டியது தான். அங்கே போய் தள்ளுவண்டி எதிர்பார்த்துருக்க முடியாது. நீங்கள் ரூமில் அசீசியாலையோ அல்லது நீங்கள் தங்குற இடம் அதுவோ அங்கே எப்படி வச்சுருப்பீங்கல்ல, தள்ளுவண்டி எடுத்து நீங்கள் பஸ்ஸில் உங்கள் லக்கேஜில் தூக்கி போட்டுக்கணும். அங்கேருந்து இறங்கும்போது உங்கள் தள்ளுவண்டி எடுத்து வெளியே வச்சுக்கணும். நம்ம அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்ம அங்கேருந்து என்ன செய்கிறோன்னு சொன்னால், இப்போ ஜமராத்துக்கு கல்லு அங்கேயே கிடைக்கும். இங்கேருந்து சுமக்காதீங்க. இங்கே நீங்கள் ஏர்போர்ட் போனீங்கன்னா உங்கள் உள்ளே கூட்டு போகிறதுக்கு தள்ளுவண்டி அந்த இது இருக்குது, தள்ளுற வண்டி இருக்குது. அங்கே இறங்கிட்டிங்கன்னா இங்கே முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா அங்கேயும் இறக்கிடுவாங்க தள்ளுவண்டி கொண்டு வந்து. அங்கே போன பின்னாடி அதான் போர்டிங் போடும்போதே சொல்லிடலாம். உங்களுக்கு தெரியும்லம்மா, போர்டிங் போடும்போது எனக்கு இல்லை அங்கே தரமாட்டாங்க. அதான் வீல் சேர் அங்கே தரமாட்டாங்க. நம்ம தேவைன்னா வாங்கிக்கலாம். இல்லைனா ஹரமில் நிறைய வீல் சேர் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம் எடுத்து. அது எல்லாமே ஹரமுக்கு வக்குஃபானது. நிறைய பேர் வாங்கி அங்கே வச்சுட்டு போயிருப்பாங்க. நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டு திரும்பி அங்கே வச்சுட்டு வந்துடலாம். அப்படின்னு சொல்லலாம். கொண்டு போய் ரிட்டன் அதே மாதிரி கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொடுத்துடலாம்.
அப்படி இல்லை, நான் அங்கே இருக்கிற வரைய ஒரு வீல் சேர் வாங்கி நான் யூஸ் பண்ணுறேன், போகும்போது அல்லாவுடைய வீட்டுக்கு கொடுத்து போயிடுறேன், யாராவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் செஞ்சாலும் சிறப்பு, ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய காசில் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு அப்படி அங்கே ஹரமில் வகுப்பு செஞ்சுட்டு போயிடலாம். என்ன ப்ரைஸ்ன்னு எனக்கு 5000 ரூபாயா நம்ம ஊர் காசுக்கு. அங்கே எல்லா மெடிக்கல்லையும் கிடைக்குது, எல்லா மெடிக்கல்லையும் வந்து வீல் சேர் கிடைக்குது. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து நம்ம மினாவில் போய் நம்மளுடைய லக்கேஜுகளை வச்சுட்டு குறிப்பிட்ட நேரத்தில் கிளம்ப சொல்கிறாங்க, போய் கல் எறிகிறோம். 7 கல் பெரிய சைத்தானுக்கு மட்டும்தான் அன்னைக்கு எறியணும். இன்றைக்கி 10வது நாள். 7 கல் பெரிய சைத்தானுக்கு மட்டும், 70 கல்லேருந்து 7 கல் எடுத்து பெரிய சைத்தானுக்கு மட்டும் எறிகிறோம். எரிஞ்சிட்டு ரிட்டர்ன் வர்றோம். வந்துட்டு ஆண்களாக இருந்தால் முடி இறக்கணும். உங்களுக்கு குறிப்பிட்ட நேரம் சொல்லியிருப்பாங்க, உங்களுடைய குர்பானி இந்த டயத்தில் தான் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் கிராஸ் ஆகி, உதாரணமாக வச்சுங்களேன், 10:30 மணிக்கு அப்துல்லா சாஹிப் அவருடைய குர்பானி கொடுக்குறாங்க. உங்கள் டைம் போட்டு கொடுத்துருவாங்க, இந்த டயத்தில் உங்களுக்கு குர்பானி, இந்த டயத்தில் உங்களுக்கு குர்பானி சொல்லிடுவாங்க. முன்னாடியே சொல்லிடுவாங்க. உங்களுக்கான அந்த ரிசிப்ட்லாம் வந்துடும். உங்களுக்கான குர்பானி காசு கட்டி, இப்போ சர்வீஸில் நீங்கள் ட்ராவல்ஸில் போகிறதா இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே அங்கே கட்டிக்கணும். அப்போ அவங்களும் சொல்லிடுவாங்க, இந்த டயத்தில் உங்களுடைய குர்பானி இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த டைம் கிராஸ் ஆன பின்னாடி என்ன செஞ்சுக்க வேண்டிய, மொட்டை அடிச்சிக்க வேண்டியது. மொட்டை அடித்து இஹ்ராம் கலைஞ்சிக்க வேண்டியது, முடிஞ்சு. இஹ்ராமில் கலைஞ்சிட்டிங்கன்னா பெண்களாக இருந்தால் முடியை வெட்டிக்க வேண்டியது. உங்கள் இஹ்ராம்லேருந்து நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடலாம். ஆமாம், குர்பானி முடிஞ்ச பின்னாடி தான் மொட்டை அடிக்கணும். முன்ன பின்ன செஞ்சாலும் தப்பு இல்லை. ரசூலுல்லாஹ் வந்து சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், குர்பானி கொடுக்குறதுக்கு முன்னாடி நான் மொட்டை அடிச்சேன், என்ன செய்யுது? தப்பு இல்லை, தப்பு இல்லை, பரவாயில்ல நாங்கள். அதனால் ஹதீஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி முன்பின் செய்தாலும் தப்பு இல்லை, பெரிய குற்றம் கிடையாது. சரியா? இதை முடிச்சிட்டோமா, அன்னைய நாள் பொழுதில் கல்லறிஞ்சோம், வந்தோம், குர்பானி கொடுத்தோம், மொட்டை அடித்தோம். இதுக்கு அடுத்து நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, மினால அரஃபாவில் முஸ்தலிஃபாவில் எல்லா இடத்துலையுமே பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, குளிக்கிறதுக்கான குளியல் அறைகள் இருக்குது. ஆனால் நம்ம நினச்சிற மாதிரி போய் உடனே வர முடியாது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி டென்ட்டுக்கு இத்தனை டாய்லெட்டு, இத்தனை டாய்லெட் தான், அதுலேயே ஒரு ஓரத்தில் பாத்ரூம் குளிக்கிறதுக்கு இடம் இருக்கும். ஓரளவுக்கு சுத்தமாக தான் இருக்கும், ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு சுத்தமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நம்ம எல்லாமே. அதனால் என்ன செய்ய வேண்டியது அப்படின்னா, நீ எப்பொழுதுமே பிஃபோராக செஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையும். நம்முடைய சுய தேவைகளை வந்து நிறைவேற்றுறதுங்கிறது நாம் போன உடனே செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடாது. கொஞ்சம் முன்கூட்டியே எந்த தயாரிப்பானாலும் சரி, நம்மளை கொஞ்சம் முன்கூட்டியே தயாரிச்சுக்கணும். ஆமாம், இல்லை எந்த நேரமானாலும். ஆமாம், இப்போ டென்ட்டுகள் பக்கத்துலேயே கொண்டு வந்தாங்க, இப்போ எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க, எல்லாமே வச்சுட்டாங்க. இருந்தாலும் அந்த கூட்ட நெரிசல்ன்றது தவிர்க்க முடியாதது அந்த இடத்துல. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு பொழுது முடிஞ்சிருச்சு, அன்னைக்கு கல் எறிஞ்சாச்சு, குர்பானி கொடுத்தாச்சு, மொட்டை அடிச்சாச்சு. அடுத்து செய்ய வேண்டிய முக்கியமான இதையெல்லாம் செஞ்சிட்டாலே ஓரளவுக்கு கிட்டத்தட்ட 95% ஹஜ்ஜினுடைய அமல்கள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏறாமல் கலைஞ்சிடலாம், சாதா ட்ரெஸ் போட்டுக்கலாம், புது ட்ரெஸ். அன்றைக்கி 10வது நாள் குளிச்சுட்டு, அன்றைக்கி பெருநாள் உங்களுக்கு, அன்றைக்கி பெருநாள், அன்றைக்கி குளிச்சுட்டு நல்ல புத்தாடை கொடுத்துட்டு, அன்றைக்கி அந்த கவர்மெண்ட் சாப்பாடு தரும் எல்லா ஆட்சிகளுக்கும். நல்ல முறையில் அல்ஹம்துலில்லாஹ் தேவையானதை சாப்பிட்டுக்க வேண்டியது. அதுக்கடுத்து நம்ம செய்ய வேண்டிய அன்றைய நாள் பொழுது செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, குளிக்கலாம், தப்பு இல்லை, குளிச்சுக்கலாம். ஆண்களும் குளிச்சுக்கலாம். மினாவில், முஸ்தலிஃபாவில், அரஃபாவில் இடைப்பட்ட சமயத்தில் குளிக்கணும் தேவைப்பட்டால் குளிச்சுக்கலாம். நீங்கள் ட்ரெஸ் அந்த எஹ்ராம் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாம். அதனால தான் போகும்போதே வந்து ஒரு எஹ்ராமோட போயிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா இன்னொரு எஹ்ராம் வச்சுக்கணும். நம்முடைய பையில் லக்கேஜில் அவங்க எல்லாத்துக்குமே வந்து மினாவுக்கு போகிறதுக்கு ஒரு பேக் கொடுத்துருப்பாங்க. அந்த பேக்கில் தனியாக நீங்கள் வந்து 2 எஹ்ராம் வச்சுக்கணும். ஒன்று உடுத்துக்கணும், இன்னொன்று கையில் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுக்கணும். பெண்களும் அப்படி தான். அங்கே போய் தேவைப்பட்டால் குளிச்சுக்கணும். ஆனால் என்ன, குளிக்கும் பொழுது எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பிபி யூஸ் பண்ணக்கூடாது. அதான் ரொம்ப கவனமானது. நம்ம பழக்க தோஷத்தில் உடுத்திக்கலாம், வேறு ட்ரெஸ் உடுத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. கலைஞ்சிட்டு வேறு ட்ரெஸ் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை முடிச்சுட்டோம். அதில் அந்த 95% முடிஞ்சிருச்சு அந்த 10வது நாள். லாஸ்ட்டாக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, தவாஃப் செய்கிறது. அதுதான் தவாஃப் ஜியாரான்னு சொல்லுவாங்க. இதுதான் ஹஜ்ஜினுடைய ஃபர்துகளில் கட்டுப்படுது, தவாஃப் ஜியாரா. மினாவிலேருந்து அன்னைக்கு கல்லெறிஞ்சு முடித்து மொட்டை அடிச்சுட்டு நம்ம வந்து எஹ்ராம்லாம் கலைஞ்சிட்டு புது ட்ரெஸ் போட்டு இங்கேருந்து எங்கே போகணும், மினாவிலேருந்து மக்காவுக்கு போகணும், ஹரமுக்கு போகணும். கார் தான் இருக்கும், பஸ்லாம் அன்றைக்கி இருக்காது. காரை பிடிச்சிட்டு நம்ம 4 பேர் 5 பேர் சேர்ந்து வேனு பிடிச்சிட்டு, அல்ஹம்துலில்லாஹ் நான் போயிட்டு போகும்போது பஸ்ஸில் போனேன், வரும்போது நடந்தே வந்தேன். மக்காலேருந்து மினாவுக்கு நடந்தே வர சூழல், வேறு வழி இல்லை.
அன்றைக்கி உடைய நிலைமை அப்படி தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து நீங்கள் அவசரப்படாமல் அதை கொஞ்சம் தாமதிக்க கூட செய்யலாம். உடனே அன்றைக்கே செஞ்சு முடிச்சுன்னு கிடையாது. அந்த தவாஃபை அடுத்த நாள் கூட செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் எல்லோரும் நினைப்பாங்க, சரி கையோட கையாக சூட்டோடு சூட்டாக எல்லாத்தையும் முடிச்சிருமே நினைப்பாங்க. அன்றைக்கி நைட்டு பண்ணால் தங்குறதுக்கு இங்கே வந்துடணும், மினாவுக்கு வந்துடணும். நைட் பண்ணலாம் தப்பு இல்லை, ஆனால் தங்குறதுக்கு நேரம் மினாவுக்கு வந்துடணும், வேறு எங்கேயும் தங்கக்கூடாது. சரி மக்காவுக்கு வந்துட்டோம், இங்கேயே பேசாமல் படுத்துக்குவோம், ஹரமில் காலில் எழுந்திரிச்சு போகலாம், வரக்கூடாது. இங்கே தான் தங்கணும், மினாவுக்கு வந்துடணும். நைட்டு 2 மணி ஆனாலும் பரவாயில்ல, இங்கே வந்துடணும். தவாஃப் தான் ஒன்லி ஒரே ஒரு தவாஃப், 7 சுற்று. நார்மல் ட்ரெஸ்ஸில் 7 சுற்று சுற்றணும். சுற்றி முடிச்சு 2 ரக்காய் தொழுவணும். அதுக்கிட்டு சஃபா மர்வா போகணும். அங்கே எப்படி உம்ராவில் சஃபா மர்வா போகும், அதே மாதிரி இங்கே தவாஃபும் இருக்குது, சஃபா மர்வாவினுடைய சையும் இருக்குது. வருஷத்தில் 365 நாளில் சஃபா மர்வா நீங்கள் எப்பொழுது டிவியில் பாருங்கள், ஒயிட் கலரில் எல்லாம் ஒயிட்டில் நிற்பாங்க. எஹ்ராமோட மட்டும்தான் சஃபா மர்வா இருக்க முடியும். ஆனால் ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகள் மட்டும்தான் நார்மல் ட்ரெஸ்ஸில் போய் சஃபா மர்வாவில் என்ன செய்ய முடியும்னா சை செய்ய முடியும். அந்த நாள் மட்டும்தான், வேறு நாட்கள் எந்த நாட்களுமே செய்ய முடியாது அப்படி. அப்போ ஹாஜிகள் இதை முடிச்சுட்டு நேராக போகிறீங்க, தவாஃப் செய்யாரா, அதுக்கு பின்னாடி சை முடிஞ்சிருச்சுன்னா, சஃபா மர்வா முடிச்சிட்டிங்கன்னா ஹஜ்ஜில் 100% முடிஞ்சிருச்சு. ஆமாம், அது எப்போது தவாஃப் செஞ்சாலும் தவாஃபினுடைய முடிவில் மக்காம் இப்ராஹிம் முன்னால் 2 ரக்காத் தொழுவணும். எப்போ தவாஃப் செஞ்சாலும் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். மினாவில் கட் பண்ணியாச்சு, உங்களுக்கு மிச்சம் இருக்குது தவாஃப் மட்டும்தான். அந்த தவாஃப் மட்டும் போய் அன்னைக்கு செய்கிறீங்க, முடிஞ்சால் செய்யுங்க, அல்லது மறுநாள் செய்யுங்க, தப்பு கிடையாது. அல்லது அதுக்கு மறுநாள் கூட செய்யலாம், 3வது நாள், அதாவது 12வது நாள். 10வது நாள் செய்யலாம், 11 செய்யலாம், 12 செய்யலாம். இந்த 3 உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் பார்த்துக்குங்க, அதை முடிவு செஞ்சுக்கங்க. நம்ம என்ன செய்யலாம், அன்றைக்கி நைட்டு கூட பேசாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு ஃபஜர் தொழுட்டு போய் கூட என்ன செய்யலாம், தவாஃப் ஜியாரா செய்யலாம், தப்பு கிடையாது. அது கிடையாது, முடிஞ்சிருச்சு. நீ தான் மொட்டை அடித்தாச்சே, தவாஃபு சை அதை முடிச்சுட்டு கிளம்பி மறுபடியும் மீனாவுக்கு வந்துட வேண்டியது. 10வது நாள் நைட்டு மீனாவை தங்கணும். 11வது நாள் என்ன செய்யணும்னா, அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 63 கல்லை 21 கல்லை மட்டும் எடுத்துக்கணும். முதல் நாள் 10வது நாள் ஒரே ஒரு சைத்தானை மட்டும் கல்லறிஞ்சோம், பெரிய சைத்தான், சின்ன சைத்தான், நடுவில் சைத்தான், பெரிய சைத்தான், 3 பேர் இருப்பாங்க அங்கே. அப்போது இந்த 3 பேர்த்துக்கும் 11வது நாள், 12வது நாள், 13வது நாள், அதனால தான் நம்ம 70 கல் எடுத்தோம். முதல் நாள் வெறும் 7 கல், 70ல் 7 கழிச்சா 63. 11வது நாள் 21 கல். நீங்கள் கூட்டி பாருங்கள், 63ங்கிறது 21 + 21 + 21, 3 சேர்ந்து 63 இல்லையா? 11வது நாள் 23 கல். நேராக போகிறோம், சின்ன சைத்தானுக்கு 3 கல், நடுவில் சைத்தானுக்கு 7 கல், நடுவில் சைத்தானுக்கு 7 கல், பெரிய சைத்தானுக்கு 7 கல். 12வது நாள் அதே மாதிரி சின்னது, நடுசு, அதுக்கடுத்து பெருசு. 13வது நாள் நீங்கள் அங்கே இருந்தீங்கன்னா கல்லறியணும், இல்லைன்னா போயிடலாம். 12வது நைட் நீங்கள் சாயந்தரமே கிளம்பிட்டீங்க, மக்காவுக்குள்ளே போயிட்டீங்க, அஜிசியா போயிட்டீங்க, உங்கள் ரூம் போயிட்டீங்கன்னா 13வது நாள் கல்லறிய தேவையில்லை. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம தேவைக்கு எடுத்துக்கிறோம். 12வது நாள் தவாப் செஞ்சுட்டு கல்லறிய வரணும். கல்லறிய வேண்டிய நாள் இருக்குல்ல, இதை கல்லறிய வரணும். கல்லை எரிஞ்சிட்டிங்கன்னா முடிஞ்சிருச்சிட்டீங்க, அன்றைக்கி போயிடலாம் நீங்கள். அல்லது நீங்கள் கல்லை எரிஞ்சு போட்டு போய் கூட என்ன செய்யலாம், அந்த நாள் பொழுது சாயறதுக்கு முன்னாடி தவாஃப் முடிச்சிடணும். அன்றைக்கி 12வது நாள் பொழுது சாயறதுக்கு முன்னாடி தவாஃப் முடிச்சிடணும். நான் என்னுடைய சஜஷன் கேட்டிங்கன்னா 12 வரையும் தள்ள வேண்டாம். நீங்கள் 12வது நாள் வரையும் நீங்கள் தவாஃபை ரொம்ப பிற்படுத்த வேண்டாம். வாய்ப்பு இருந்தால் 10வது நாள் முடிஞ்சால் செய்யுங்க, இல்லாட்டி 11வது நாள் காலையில் ஃபஜர் தொழுதுட்டு ஒரு டீமாக போய் தவாஃபையும் சையையும் செஞ்சு முடிச்சிருங்க. முடிச்சுட்டு வந்து கல் அடிச்சுட்டு ரூமில் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. உங்கள் மினாவில் வந்து நீங்கள் அடுத்து தங்கிக்கலாம் பிஸ்மில்லான்னு. இதாங்க ஹஜ்ஜி, வேறு ஒன்றும் இல்லை. இது முடிச்சிட்டிங்கன்னா தவாஃப் ஜியாரா முடிஞ்சிருச்சுன்னா ஹஜ்ஜி முடிஞ்சிருச்சு, 100% முடிஞ்சிருச்சு. 12வது நாள் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்து நீங்கள் மக்கால் இருக்கக்கூடிய காலமெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட அமல் தான். ஹஜ்ஜினுடைய அமல் நிறைவாயிருச்சு, ஹஜ்ஜினுடைய அமல் முடிஞ்சிருச்சு. அல்லா இடத்துல ஹஜ்ஜி கபூலுக்காக துவா செஞ்ச வேண்டியது, அவ்வளோதான். நம்ம செஞ்ச ஹஜ்ஜி மப்ரூர் மக்பூல் சொல்கிறாங்களா, அல்லாஹ் அவங்க ஹஜ்ஜை மப்ரூர் ஆகட்டும், அல்லாஹ் அவங்க ஹஜ்ஜை மக்பூல் ஆகட்டும் சொல்கிறாங்களே, என்ன அர்த்தம்? மப்ரூர்னா எந்த ஹஜ்ஜில் அதிக நன்மை இருக்கிறதோ அதுதான் மப்ரூரான ஹஜ். அதிக நன்மை எப்படி தேடி தேடி செய்யலாம்? நிறைய செய்யலாம், நிறைய வழி இருக்குது. அதுக்கான வழி அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கான், ஹஜ்ஜில் கொடுத்துருக்கான். உங்கள் கண்ணுக்கு தெரியும் இந்த காரியத்தை நம்மளும் போய் சேர்ந்து நின்று ஏதாவது பண்ணால் தெரியும் உங்களுக்கு, அதில் போய் ஈடுபடணும். நன்மை, எந்த நன்மையை எவ்வளவு தூரம் நீங்கள் மெனக்கெட்டு முன் வந்து செய்கிறீங்களோ உங்கள் ஹஜ்ஜினுடைய வெயிட் அல்லாஹ்ட்ட கூட்டிகிட்டே இருக்கும்.
உங்களுக்கான நபராக மட்டும் இல்லாமல் ஹஜ்ஜில் மட்டும் போகிறீங்க, ஒரு அம்மா முடியாமல் இருக்காங்க, கையை பிடிச்சி கூட்டு போகலாம். தண்ணிக்காக வேண்டி தாகத்தோடு இருக்காங்க, தெரியுது, போய் தண்ணி வாங்கி கொடுக்கலாம். அல்லது தண்ணி இடத்துல போய் கோரி கொண்டு கொடுக்கலாம். தள்ள முடியாமல் ஒரு தள்ளிட்டு போகிறாரு, தாங்க நான் கொஞ்ச நேரம் தள்ளுறேன், தள்ளலாம். கல் எடுக்க முடியாமல் உட்காந்துருக்காங்க, நான் உங்களுக்கு கல் எடுத்து வரேன், கொடுக்கலாம். இல்லை என்னையால் அவ்வளோ தூரம் வர முடியாது வாப்பா, முதல் நாள் கல் எரிஞ்சிட்டேன், ரெண்டாவது நாள் நீ போய் எனக்கு பதிலாக எரிஞ்சிக்கிங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அப்படி கொடுத்து அனுப்பலாம். சரி தாங்கம்மா உங்கள் கல்லை தாங்க, நானும் போய் உங்கள் பேரை சொல்லி எழுதுறேன், உங்கள் பேர் என்ன பேர் ஜெயினம்மாவா, உங்கள் பேர் உங்கள் ஜெயினப் தானே, நான் உங்களுக்கு பதிலாக எரிஞ்சு தரேன், போய் வாங்கிட்டு போய் எரிஞ்சு கொடுக்கலாம். இப்போ நன்மை எதுவெல்லாம் உண்டோ அதையெல்லாம் தேடி தேடி செஞ்சால் அந்த ஹஜ்ஜி மபரூர் ஆயிரும். மபரூர்னா என்ன? அதிகப்படியான நன்மைகள் மிகுந்த ஹஜ்ஜி. அதே மாதிரி மக்பூல் ஆகணும்னா அல்லாட்ட இஹ்லாஸான முறையில் ஹஜ்ஜி செய்யணும். வேறு எந்த நோக்கமே இல்லை. நமக்கு ஹஜ்ஜில் வேறு தான் நோக்கம் இருக்கா? ஹஜ்ஜிக்கு போயிடும் எப்படியாவது, எல்லோரும் போயிட்டாங்க, அக்கம் பக்கம் ஊர் எல்லாம் ஜமாத்தில் எல்லாம் ஹாஜிகளாக இருக்காங்க, நம்ம மட்டும் தான் இன்னும் ஹஜ்ஜிக்கு போகல, எப்படியா ஹாஜியார் ஆயிர வேண்டிதான். அதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கு இஹ்லாஸாக போகிறோம். ஒன்றை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள், ஹஜ்ஜில் அல்லாஹ்வுடைய அருளால் நம்ம இங்கேருந்து ஏறுறோம், நமக்கு பாஸ்போர்ட்டு, வீசா, அதுக்கடுத்து இன்சூரன்ஸு, பின்ன கையில் போடுற டேகு, கழுத்தில் மாட்டுறதுக்கு டேகு, அது இது எல்லாம் கொடுத்து தான் நம்மளை இங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க, ஜித்தா போய் வாங்குகிறோம். ஆனால் நம்ம கூடயே ஒருத்தன் வருவான், அவனுக்கு எதுவுமே கிடையாது, அவனுக்கு பாஸ்போர்ட்டு, விசா, டிக்கெட் எதுவும் கிடையாது. யார்? அங்கேயும் துரத்துவான், அங்கேயும் எதையாவது செய்ய வைப்பான். அது லாஸ்ட்டு நம்ம ஊரை விட்டு கிளம்பும் பொழுது அந்த தவாஃபுக்கு பேர் தவாஃபுல் விதா, விடை பெறுகிற தவாஃப். என்னைக்கு நீங்கள் மக்காலேருந்து கிளம்புறீங்களோ வேண்டாம், அது ஒன்லி தவாஃப் மட்டும்தான். சஃபா மர்வா இல்லாமல் தவாஃப் மட்டும் செஞ்சுட்டு விடை பெற்று அல்லாட்ட சொல்லிட்டு வரவேன். தவாஃப் மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் சாதா டயத்தில் 4 ரக்காயத் தான். 2 ரக்காயத் என்பது மினா, முஸ்தலிஃபா, அரஃபா அந்த இடங்களில் மட்டும்தான். மற்ற சமயம் மக்காவுக்குள்ளே இருக்கும்பொழுது நீங்கள் எல்லா சமயத்துலேயும் 4 தான். லொஹர் 4 தான், அசர் 4 தான், இஷா 4 தான். மினாவில் உங்களுக்கு அங்கே நீங்கள் போய் உங்கள் இடத்துல சூழலில் எப்படி தொழுனாலும் அப்படி தொழுதுங்க. அங்கே வீணான குழப்பங்கள், சர்ச்சைகள் வேண்டாம். 2 ரக்காயத்தோடு ஜமாத்தா தொழுது 2 ரக்காய் தொழுதுங்க. ஆனால் முடிவு என்ன அப்படின்னா 2 ரக்காயத்தான் தொழுதுருங்கன்றது தான் சமீபத்தில் அறிஞர்களால் முடிவு செஞ்சப்பட்டு. ஏன்னா அதில் தான் ஒரு பிரச்சனை வரும் பெரிய. ஒருத்தர் 2, ஒருத்தர் 4, இல்லை 2 தான் 4 தான், குழப்பம்னா குழப்பம். நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன், அடிதடி வர்ற அளவுக்குலாம் உண்டான குழப்பம்லாம் வந்திருக்கு. அதனால் எந்த சந்தர்ப்பத்தையும் நம்ம அது காரணமாக இருக்கக்கூடாது. அல்ஹம்துலில்லாஹ் நான் தொழுதுக்கிறேன், அவ்வளோதான். என்ன நடக்குது? 2 ஜமாத்தில் சேர்ந்துக்கிறேன், 4 ரக்காய் தான் சேர்ந்துக்கிறேன், முடிஞ்சு. நம்மால் ஒரு குழப்பமோ ஒரு பிரச்சனையோ ஃபித்னாவோ வந்துடக்கூடாது. அதை நம்ம பாதுகாத்துக்கணும். ஏன்னா நம்முடைய ஹஜ்ஜே வீணாக போயிடும். ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கணும், ஹஜ்ஜில் இஹ்ராமில் நம்ம என்ன குணத்தை வெளிப்படுத்துகிறோமோ அது ஹயாத் முழுக்க பாக்கியாக இருக்கும். நம்ம மௌத்து வரை அந்த குணம் நம்மள்ட்ட பாக்கியாக இருக்கும். ஹஜ்ஜில் இஹ்ராமில் எந்த குணத்தை நம்ம விட்டுட்டோமோ நம்ம ஹயாத்தில் அது நம்மள்ட்ட அப்படியே தோந்து வெளியே போயிடும். எனவே இஹ்ராமில் நல்ல விஷயங்களை நம்ம உள்வாங்கிட்டு நல்ல உற்சாகமாக நம்ம ஹஜ்ஜி செய்யணும். அல்லாஹ்ட்ட நிறைய துவா செய்யணும். வேறு இதில் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு ஹஜ்ஜி விஷயத்தை சொல்லிட்டேன். இதுக்கடுத்து மக்காவில் முடிச்சுட்டு மதீனாவுக்கு போங்க. மதீனா சியாரத்து, ரசூலுல்லாஹ்க்கு சலாம் சொல்கிறது, ரவுதாவில் தொழுகிறது, மதீனாவில் இருக்கிற சமயம்லாம் அங்கே ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்திலே உட்காந்து சலாம் சொல்கிறது. எந்த அளவுக்கு அந்த மதீனாவினுடைய மண்ணில் சுகம் பெற முடியுமோ அந்த அளவுக்கு சுகம் பெறுறது. அது ஒரு தனிச்சுகம். மதீனாவினுடைய சுகம் என்பது இன்பமானது, அதில் விவரிக்க முடியாது. ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் இருக்கிறதே பெரிய பாக்கியம் தானே. அப்போ அந்த 8 நாள் 9 நாள் உங்களுக்கு அது கிடைக்கும். அதையும் முழுமையாக பயன்படுத்திட்டு அன்று பிறந்த பாலகனை போன்று நீங்கள் வர வேண்டும். அதுதான் எங்களுடைய எண்ணம். மன் ஹஜ்ஜலில்லா ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜஅக யௌமின் வலதத்துஹு உம்முஹு. உலகத்தில் எந்த மனுஷனுக்குமே அல்லாஹ் கொடுக்காத பாக்கியம். யார் எனக்காக வேண்டி ஹஜ்ஜி செய்தார்களோ, பாவத்தை தவிர்ந்தார்களோ, வார்த்தைகளில் கரடுமுரடான விஷயங்களை தவிர்ந்தாங்களோ, ரஜஅக யௌமின் வலதத்துஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்று அவங்க அம்மா பெத்த புள்ள எப்படி இருக்குமோ பாவம் இல்லாமல் அந்த மாதிரி கழுகி அவர்களை ஊழுக்கு அல்லாஹ் அனுப்பிடுறாங்க. இதுதான் ஹஜ்ஜில் கிடைக்கக்கூடிய பெரிய பலன். அதை நம்ம முழுசாக அனுபவிக்கணும், முழுசாக வரணும். வந்த பின்னாடி நம்ம வாழ்க்கை முழுக்க ஹாஜியாக இருக்கணும். பார்வைக்கு தோற்றத்துக்கு ஹாஜியாவாக இருந்தால் இல்லாமல் வாழ்க்கை முழுக்க ஹாஜியாகவே இருக்கணும். அந்த நிலையை அல்லாஹ் நம்ம மரணிக்க செய்யணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் தருவானாக. நீங்களும் போய் புனிதமான பயணம் போகிறீங்க. உங்களுடைய எல்லா துவாக்கள்லையும் எங்கள் எல்லாத்தையும் நம்ம மக்கள், நம்ம ஊர், நம்ம உலகம், நாட்டினுடைய நடப்பு எல்லா விஷயத்துக்கும் எல்லா மக்களுக்கான அந்த புனிதமான இடத்துல ஸ்தலங்களில் துவா செய்யுங்க. அல்லாஹ் உங்களுடைய எல்லா பயணத்தையும் லேசாக்கி வைப்பான். உங்களுடைய காரியங்களை கைகூட செய்வான். உங்களுடைய அனைத்து விதமான ஹாஜத்துகளையும் அந்த இடத்துல அல்லாஹ் கபூல் செய்வான். உங்களுடைய ஹஜ்ஜினுடைய அந்த கிரியைகளை அல்லாஹ் லேசாக்கி வைப்பான். நம்ம நினைக்கிறோம் கஷ்டமோ, அங்கே இங்கே என்ன செய்வோம்,
மினால் என்ன செய்வோம், அரஃபாக்கு அப்படி எப்படின்னு நினைப்போம், ஒரு பிம்பம் நமக்கு தோன்றும். ஆனால் அல்லாஹ் அதெல்லாம் அப்படி லேசாக எல்லாம் சாதாரண நடக்காமல் அமைச்சு வச்சுருவான். அல்லாஹ் அதை அதுக்கு அவனே போதுமானவன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வேறு ஏதாவது சந்தேகங்கள் கேள்வி இருக்கா? எல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லி தந்தது உள்வாங்கி முடிஞ்சா காக்கா? வேறு எதுவும் நீங்கள் இருந்துச்சுன்னா கேட்கலாம், தொழுதுக்கலாம், தப்பில்லை. ஆமாம், அந்த உம்ராவுக்கு எஹராம் கட்டுறீங்களே, உம்ராவுக்கு கட்டுற எஹராம் ஆகட்டும், ஹஜ்ஜினுடைய எஹராம் ஆகட்டும், இந்த ஒரு நிமிஷமா, இங்கேருந்து கட்டிட்டு போகிறது தான், அவ்வளோதான். இங்கேருந்து கட்டுறது தான். நீயத்து மட்டும் உங்களுக்கு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஆமாம், அதாவது பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, உம்ராவுக்கு கட்டக்கூடிய எஹராம் ஆகட்டும், ஹஜ்ஜி கட்டக்கூடிய எஹராம் ஆகட்டும், நம்ம நினைக்கிறோம் நம்ம இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி போயிருக்கோமே, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாமே, குளிஞ்சிக்கலாமே, ட்ரெஸ்ஸை மாற்றிக்கலாமேன்னு. ஆனால் அறிஞர்கள் எழுதுகிறாங்க, அப்படி வர்றது அல்லாஹ் பிரியப்படலையா, அந்த அழுக்கோடு வாண்டுறான்ல, அந்த தூசியோடு வா, நீ எவ்வளோ தூரம் வந்திருக்க அதை காட்டு என்று வந்து அப்படின்னு யாராவது சொல்கிறான். அதே மாதிரி தான் மக்கால் இருக்கும் பொழுதும் அந்த அழுக்கோடு அங்கே உருண்டிருப்போம், இங்கே பிறண்டிருப்போம், முஸ்தலிஃபாவில் போய் அந்த வெறும் தரையில் படுத்திருப்போம், வெள்ளை கலரு அந்த எஹ்ராமெல்லாம் அப்படியே சந்தன கலரில் மாறி இருக்கும். பரவாயில்ல, அந்த அழுக்கோடு அந்த தூசியோடு அந்த பரட்டத்தலையோடு போய் நிற்கிறது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எஹ்ராம் கட்டியிருக்கும் பொழுது உங்களை ரெஃப்ரெஷ் பண்ணணுன்றதுக்காக வேண்டி குளிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. தேவை அவசியம், கட்டாயம் குளிச்சு தான் ஆகணும், குளிச்சுருங்க, தப்பு இல்லை, அது கண்டிப்பாக செய்யணும். ஆனால் ஒரு புத்துணர்ச்சிக்காக வேண்டி கொஞ்சம் குளிச்சுட்டா நல்லா இருக்குமே, வெயில் வெக்கையாக இருக்குது ரொம்ப, அப்படின்றதுக்காக வேண்டி குளிக்காமல் இருப்பது நல்லது அந்த சமயங்களில். ஆமாம், அதாவது வந்து உங்களுக்கு அதெல்லாம் ஒத்துக்கும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அங்கே உள்ள சூழலில் வெயில் அடிக்குது, அந்த தண்ணியெல்லாம் மேலே அள்ளி ஊற்றிக்கிட்டால் அடுத்தடுத்த சமயங்கள் உங்களுக்கு வந்து உடல் ஒத்துழைக்குன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அது ஒரு புத்துணர்ச்சிக்காண்டி சொல்கிறாங்க உங்களுக்கு. அல்லாஹ்வுடைய விருப்பம் என்னென்னா, அந்த அழுக்கோட அந்த பங்குறது கோட்டத்தோடு நிற்கணுன்றான் அல்லாஹ், அப்படி விரும்புகிறான். அந்த விரும்புகிறது. ஆமாம், ஒது அவசியம். ஒது போயிட்டுனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்கள் வெளியே வந்து ஒது செஞ்சுங்க. ஒது செஞ்சுட்டு போய் எங்கே மிஸ் பண்ணீங்களோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். 3 சுற்றுக்கு இடையில் உங்களுக்கு ஒது பிரிஞ்சுதுன்னா, இந்த விஷயம் முக்கியமான விஷயம், தவாப் செஞ்சுட்ருக்கீங்க, 3 சுற்றுக்கு உள்ளே உங்களுக்கு ஒது மிஸ் ஆகிடுச்சு, ரெண்டாவது சுற்று போயிட்டு இருக்கும்போது ஒது முறிஞ்சிடுச்சு, வெளியே வந்து ஒது செஞ்சுட்டு போய் ஃபஸ்ட்டு சுற்றுலேருந்து துவங்கணும். 3 சுற்றுக்கு மேலே அல்லது 3ஆவது சுற்று செஞ்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒது பிரிஞ்சிருச்சுன்னா வெளியே வந்து ஒது செஞ்சுட்டு எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து கண்டிப்பாக பண்ணலாம். 2 விதமாக புரிஞ்சுக்கணும். 3 சுற்றுல முன்னாடி நடந்தால் ஒரு சட்டம், 3 சுற்றுக்கு பின்னாடி நடந்தால் அப்படி கண்டினியூ பண்ணி போய்க்கலாம். இதுதான் விஷயம். தாராளமாக வரலாம், அழகாக பண்ணலாம், எல்லாம் ஒரே இடம் தான். பிரச்சனையே இல்லை, தொடச்சிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போகலாம். ஆனால் உங்களுக்கு அதுக்கு போனால் நீங்கள் வெளியே வந்து தான் மறுபடியும் உள்ளே போகணும். அதனால் கூடிய முட்டுக்கும் ஹரமுக்கு உள்ளே போகும்போது உங்களுடைய சுய தேவைகள்லாம் முடிச்சுட்டு போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியேறமாக வந்துக்குங்க. கூடிய முட்டுக்கும் ஏன்னா வெளியே வர்றதுக்கு தூரம், வெளியே வந்து நீங்கள் முடிச்சுட்டு மறுபடியும் உள்ளே போய் அந்த சவாபுரா போகணும். தூரம், ரொம்ப தூரம். என்ன பிரச்சனைனா, இப்போ முன்னாடி போகிற வழியிலே ரிட்டன் அதை உள்ளே வந்துடலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு தடவை எக்ஸிட் ஆகிட்டீங்கன்னா அந்த வழியில் என்ட்ரி கிடையாது, என்ட்ரிக்கு வேறு வழி வச்சுருக்காங்க, சுற்றி தான் வரணும். அதனால் துவா செஞ்சுங்க. நீங்கள் நான் சொல்லித்தரேன் கேளுங்க, நீங்கள் வேணால் உறுதியாக நம்புங்க. உள்ளே போகும்போதே ஜம்சம் நல்லா குடிச்சிட்டு, யாரெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, ஒது பிரியக்கூடாது, எனக்கு தேவை வரக்கூடாது, நான் எல்லாம் கண்டினியூவாக ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லுங்கள். வராது, அனுபவமாக உணர்ந்துருக்கோம், முடியாது, வரணும். அது வந்து நிறைய பேருக்கு அதாவது யூரினை அடக்கி வச்சுக்க முடியாது, அது சில நோய்கள் இருக்கும். சில நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, டயபெட்டிக் பேஷண்ட் இருப்பாங்க, அடிக்கடி யூரின் போகிற சூழல் வரும். அங்கே போகும்போது ஜம்சம்மை நல்ல வயிறு நிறைய குடிச்சிட்டு துவா செய்யுங்க, எந்த பிரச்சனையும் வராது, சுய தேவை பிரச்சனையும் வராதுங்க. 100% யக்கீனாக செய்யணும். யாரெல்லாம் இல்லத்துக்கு போகிறோம், நான் திருப்பி வெளியே வர எனக்கு
என்னுடைய சுய தேவை வந்து என்னை வெளியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. அல்லாஹ் ஏற்ற மாட்டான். நிறைய நடந்திருக்கு நிகழ்ச்சி. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா முன்னாடி மாதிரி இல்லை. இப்போ தவாஃப் செய்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒது செய்கிறதுக்கு இடம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சஃபா மர்வான இடத்துலையே ஒது செய்கிற இடம் இருக்குது. ஒது மட்டும் செஞ்சுக்கங்க. ஒதுவை செஞ்சுட்டு உங்களுடைய அமலக்க பூர்த்தி ஆக்கிடுங்க. அதுக்கடுத்து தேவையை வந்து முடிச்சுட்டு வெளியே போய் செஞ்சுக்கலாம். நீங்கள் சஃபா மர்வாலேருந்து வெளியே போகிறோடனே உங்களுக்கு டாய்லெட் இருக்கும். மர்வாலேருந்து வெளியே வந்த உடனே அங்கே டாய்லெட் இருக்குது, அங்கே போய்க்கலாம். சார் அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நீங்கள் எல்லோரும் துவா செய்யுங்க. அல்லாஹ் நாங்களும் உங்களுக்காண்டி துவா செய்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி என்னென்னா நம்ம மஹல்லாலேருந்து இத்தனை மக்கள் இந்த வருஷம் ஹஜ்ஜிக்கு போகிறாங்கன்றது மகிழ்ச்சி. அடுத்த வருஷம் இது அப்படியே 2 மடங்காக பெருகணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். வருஷம் நமக்கு நோக்கம் அதுதான். நம்ம ஊரில் இருந்து நம்ம மஹல்லாலேருந்து நிறைய மக்கள் ஹஜ்ஜிக்கு உம்ராக்கு அல்லாஹ் போகணும், அல்லாஹ் அழைக்கணும். அதுக்கான வாய்ப்பை வசதியை அல்லாஹ் தரணும். வாய்ப்பு வசதினா பெருசு கிடையாது. ஒன்று நோக்கம் மட்டும்தான். நாடிட்டோம் ஆசைப்பட்டோன்னா அல்லாஹ் கூப்பிட்டுருவான். காசு பணம்லாம் பெரிய விஷயமே இல்லை. அல்லாஹ் கொடுத்து கூப்பிட்டுருவான். அல்ஹம்துலில்லாஹ். அவன் பிடிச்சிட்டு அவ்வளோதான். ஆமாம், இப்போ அது ஒரு பிரச்சனை இருக்குது. ஹரம் அதான் மக்கா பெண்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆண்களை பொறுத்தவரைய இஹ்ராம் உடுத்தினா மட்டும்தான் நீங்கள் உள்ளே என்ட்ரி, இல்லைன்னா அங்கே உள்ளே போக முடியாது. அந்த மாதிரி சூழல் இருக்குது. இஹ்ராம் முடித்து நீங்கள் போங்க. இஹ்ராம் முடித்துட்டு போய் தவாப் செய்யுங்க. இஹ்ராம் முடித்துட்டு போய் உள்ளே உட்காந்துறீங்க. வேறு வழி இல்லை. நம்ம இந்த ட்ரெஸ்ஸில் போகக்கூடாதுன்றான். நம்ம இஹ்ராம் மேலே போய் தொழுவ சொல்கிறான். உள்ளே கீழே இறங்க முடியாது. அதாவது இந்த தவாப் மத்தாஃபில் போக முடியாது. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோரு அங்கே போய் நீங்கள் தொழுதுங்க. அல்லது வந்து நியூ பில்டிங் ஒன்று இருக்குது புதுசாக லெஃப்ட் சைடில், அந்த நியூ பில்டிங்கில் போய் தொழுங்கன்றான். தாராளம் போகலாம், தப்பு இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். வேறு எதுவும் உங்களுக்கு அங்கே வச்சு, உங்களுக்கு மக்காவில் வச்சு ஹஜ் கமிட்டியில் போகிறவங்களாகட்டும் அல்லது ட்ராவல்ஸில் போகிறவங்களாகட்டும், உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக ஏதாவது சந்தேகம் உங்களுக்கு அங்கே ஏற்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு அங்கேயிருந்து ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன். அங்கே ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் எனக்கு இது யாரும் இல்லை சொல்லித்தரதுக்கு, இதில் என்ன மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. உடனே உங்களை நான் இன்ஷா அல்லாஹ் அங்கே வாங்கிக்கலாம். மக்காவில் ஜித்தாவில் போய் இறங்கின உடனே ஏர்போர்ட்டில் வாங்காதீங்க. ஏர்போர்ட் நிறைய சிம்மு கொண்டு தருவான். அது எல்லாமே நீங்கள் போன உடனே அது காலாவதி ஆயிரும். உங்கள் பாஸ்போர்ட்டுக்கு ஒரு விசாவுக்கு ஒரு சிம்மு தான் எடுக்க முடியும். அதனால் ஏர்போர்ட்டில் வச்சு வாங்காதீங்க. ஏர்போர்ட்டில் இறங்கி நீங்கள் உங்கள் மக்கா உள்ளே போயிருங்க, என்ட்ரி ஆயிருங்க, உள்ளே போகணும். ஆமாம், அசீசியா மக்கானா மக்கா உள்ளே அங்கே போனோன்னா நீங்கள் இருக்கக்கூடிய தங்கக்கூடிய ஹோட்டலுக்கு வெளியிலேயே சிம்மு ஸ்டால் போட்டு வச்சுட்ருக்கான். அங்கே வாங்குங்க. உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்து, பாஸ்போர்ட் தேவையில்லை, வீசா காப்பியை கொடுத்தா சிம்மு கொடுத்துருவான். அந்தந்த இந்தியாவுடைய இதெல்லாம் இருக்குது. 55 ரியாலு, 95 ரியாலு, 110 ரியாலு. ஜெயின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதுக்கடுத்து வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. மொபைலின்னு இருக்குது. மொபைலி வாங்கிக்கோங்க, எல்லாம் பேசலாம், எல்லா நாட்டுக்கும் பேசலாம். 110 ரியால் வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 45 நாள் ஈஸியாக நல்லா யூஸ் பண்ணலாம். அதை ஆஃப் பண்ணிடுங்க.